எபிரேயர் 10ஆம் அதிகாரம் 24ஆம் வசனம் 25ஆம் வசனம். எபிரேயர் 10ஆம் அதிகாரம் 24ஆம் வசனம் 25ஆம் வசனம். மேலும் அன்புக்கும் நற்கிரியைகளுக்கும் நாம் ஏவப்படும்படி ஒருவரை ஒருவர் கவனித்து சபை கூடி வருதலை சிலர் விட்டுவிடுகிறது போல நாமும் விட்டுவிடாமல் ஒருவருக்கொருவர் புத்தி சொல்ல கடவோம். நாளானது சமீபித்து வருகிறதை எவ்வளவாய் பார்க்கிறீர்களோ அவ்வளவாய் புத்தி சொல்ல வேண்டும். நாம் ஜெபித்ததே உடைய வார்த்தையை நாம் கேட்கலாம். வானத்திற்கும் பூமிக்கும் ஆண்டவராய் இருக்கிறவரே, அப்பூரண பரிசுத்தமான தேவனே, உம்மை ஆராதிப்பதற்கு, துதிப்பதற்கு, தொழுது கொள்வதற்கு, நன்றிகளை செலுத்துவதற்கு வந்திருக்கிறோம். இந்த நேரத்திலும் தேவன் இரக்கத்தை காண்பியும். நீர் உம்முடைய முகத்தை மறைத்தீர் என்றால் நாங்கள் என்ன செய்ய முடியும்? உம்முடைய முகத்தை மறையாதையும் எங்கள் மீது பிரகாசிக்க பண்ணும். உம்முடைய பரிசுத்த ஆவியானவரை கொண்டு உம்முடைய பரிசுத்த வேதத்தின் மூலமாய் உம்முடைய பரிசுத்த குமாரனாக இயேசு கிறிஸ்துவுடைய மகிமையை பார்ப்பதற்கு எங்கள் கண்களை திறந்துள்ளோம். எங்களுக்கு ஆவியானவர் தேவை. நீர் மட்டுமே மகிமைப்படும்படியாக ஜெபிக்கிறோம். உம்முடைய வேதத்திற்கு முன்பாக நாங்கள் மண்டியிடுகிறோம். நீர் எங்களை ஆராய்ந்து அறிந்திருக்கிறபடியாக நம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். தேவனே, திக்கற்ற பிள்ளைகளாக எங்கள் மீது கிருபையாயிரும். பலவீனமான எங்கள் மீது கிருபையாயிரும். ஞானமற்ற எங்கள் மீது கிருபையாயிரும். எங்களுக்கு மனம் திரும்புதல் அவசியம். எங்களுக்கு இயேசு கிறிஸ்துவின் மீதான உயர்ந்த சிந்தனை அவசியம். நீர் பேசும். நாங்கள் கெஞ்சி கேட்கிறோம், நாங்கள் வேண்டிக் கொள்கிறோம், நாங்கள் மன்றாடுகிறோம். இரக்கத்தோடு நீர் எங்கள் மீது கிருபை காண்பித்தள்ளும்படியாய், திருச்சபையில் எழுப்புதலை உண்டாக்கும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே, ஆமென். ஆண்டவரும் இரட்சகருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே திருச்சபை மக்கள் அனைவருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள். மிக விசேஷமாக 23ஆம் ஆண்டினுடைய ஸ்தோத்திர கூட்டங்களை அனுசரித்து கொண்டிருக்கிற நாம் எல்லா மகிமையும் கனமும் நாம் தேவனுக்கு எடுக்கிறோம். இந்த நேரத்தில் திருச்சபையின் போதகருக்கும் சபை உதவிக்காரர்களுக்கும் சபை விசுவாசிகளுக்கும் எனது அன்பின் வாழ்த்துக்களையும் நன்றிகளையும் நான் தெரிவித்துக் கொள்கிறேன். தேவன் தாமே மகிமைப்படுவராக. தொடர்ந்து வருகிற ஆண்டிலும் குமாரனாக இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் நம்மை வழிநடத்தி, நம்மை சீர்படுத்தி, ஸ்திரப்படுத்தி நித்திய ராஜ்யத்திற்கென்று நம்மை வழிநடத்துவராக. சென்ற வாரத்திலே நாம் பார்த்தோம் எபிரேயர் 10ஆம் அதிகாரம் 19 முதல் 23 வரைக்கும் நாம் சிந்தித்தோம். தேவனிடம் சேரக்கடவோம் என்ற தலைப்பின் கீழாக நாம் சிந்தித்தோம். தேவனிடம் சேருவதற்கான வழி என்ன? தேவனிடம் சேருவதற்கான வழி ஒரே ஒரு வழி, பல வழிகள் அல்ல. அந்த ஒரே ஒரு மார்க்கம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து. அந்த இயேசு கிறிஸ்து தேவனுடைய வீட்டின் மீது மகா பிரதான ஆசாரியராய் அங்கு அமர்ந்திருக்கிறார். அது இயேசு கிறிஸ்து நமக்காக ரத்தம் சிந்திருக்கிறார். அது இயேசு கிறிஸ்து வாக்குத்தத்தம் பண்ணின உண்மையுள்ள கடவுளாக இருக்கிறார். எனவே நாம் தைரியமாய் பிதாவிடம் சேர கடவோம் என்ற செய்தியை சென்ற வாரங்களிலே நாம் சிந்தித்தோம். இந்த நாளிலும் கூட தொடர்ச்சியாக 24ஆம் வசனம் 25ஆம் வசனத்தை நாம் சிந்திக்கிறோம். இந்த வாசிக்கப்பட்ட வேத வசனங்கள் இது மனிதனுடைய வார்த்தை அல்ல, இது கடவுளுடைய வார்த்தை. இது பரிசுத்த ஆவியானவர் திருச்சபைக்கு எழுதி கொடுத்த வார்த்தை. 1ஆம் நூற்றாண்டிலே வாழ்ந்த எபிரேய கிறிஸ்தவர்கள் அவர்கள் சுவிசேஷத்தை கேட்டு கிறிஸ்தவனாக மாறி யூத சமயத்திலிருந்து பிரிந்து திருச்சபையிலே சேர்க்கப்பட்ட பிறகு ரோமர்களும் யூதர்களும் அவர்களை துன்புறுத்தினார்கள், பாடுபடுத்தினார்கள், நெருக்கடிகளை கொடுத்தார்கள். ரோம அரசாங்கம் கிறிஸ்தவர்களாக மாறின யூதர்களுக்கு எல்லா சலுகைகளும் தடை செய்தது. மீதிருந்த யூதர்களும் மீண்டும் தங்கள் சமயத்திற்கு திரும்பும்படி, மோசேயினுடைய பலிகளை அனுசரிக்கும்படி, கிறிஸ்துவை விட்டுவிட்டு மோசேயையும் ஆபிரகாமையும் பழைய ஏற்பாட்டினுடைய மனிதர்களையும் நீங்கள் மகிமைப்படுத்த வேண்டும் என்று சொல்லி யூத திருச்சபையை, எபிரேய திருச்சபையை துன்புறுத்தினார்கள். அந்த நேரத்தில் ஒரு சில கிறிஸ்தவர்கள் பின்வாங்கி போய் ரோமர்களுக்கு பயந்து மீண்டும் தங்கள் யூத சமயத்திற்கு திரும்பி பழைய ஏற்பாட்டினுடைய பலிகளுக்கு திரும்பினார்கள். மீண்டும் பலி செலுத்த ஆரம்பித்தார்கள். தாங்கள் பெற்றுக்கொண்ட ரட்சிப்பு எந்த அளவுக்கு பெரியது என்பதை மறந்து போனார்கள். கிறிஸ்துவனுடைய கல்வாரிய சிலுவையினுடைய மேன்மை எந்த அளவுக்கு பெரியது என்பதை மறந்து போனார்கள். கிறிஸ்து சிந்திய இரத்தத்தினுடைய வல்லமையை மறந்து போனார்கள். வேதத்தினுடைய மாட்சியை மறந்து போனார்கள். சபை கூடுதலை விட்டுவிட ஆரம்பித்தார்கள். அதற்கு பிறகு
தன்னுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையிலே அநேக பின்மாற்றங்களை சந்தித்தார்கள். இந்த சூழ்நிலையிலே வாழ்ந்து கொண்டிருக்கிற 1ஆம் நூற்றாண்டில் வாழ்ந்து கொண்டிருக்கிற எபிரேய கிறிஸ்தவளைய பரிசுத்த ஆவியானவர் தனது வல்லமையுள்ள வார்த்தையின் மூலமாய் சிக்ஷித்து எச்சரித்து ஆறுதல் படுத்தி மீண்டும் கிறிஸ்துவை நோக்கி அவர் துரத்துகிறார். அதே போலதான் 1ஆம் நூற்றாண்டிலே வாழ்ந்த அதே திருச்சபையை எவ்வாறு பரிசுத்த ஆவியானவர் எச்சரித்து சிக்ஷித்து மீண்டும் நீங்கள் சபையோடு இணைந்து கடவுளை நோக்கி பாருங்கள் என்று சொன்னாரோ, அதே போல இன்றைக்கும் 23 ஆண்டுகளின் நிறைவை நாம் கொண்டாடி கொண்டிருக்கிற நமது சபையை பார்த்தும் தேவன் சொல்கிறார், லுக் அன்டு கிரைஸ்ட். பின்வாங்கி போயிருக்கிற பாவத்தோடு கூட போராடி கொண்டிருக்கிற கிறிஸ்துவுடைய கல்வாரி சிலுவையை மறந்து போன விசுவாசிகளாகி நீங்கள் செய்ய வேண்டிய ஒரு காரியம், கல்வாரி சிலுவையை நோக்கி பாருங்கள், கிறிஸ்துவை நோக்கி பாருங்கள், கிறிஸ்து யார் என்று நோக்கி பாருங்கள், கிறிஸ்துவனுடைய மகிமையை ஏறெடுத்து பாருங்கள். கிறிஸ்து மட்டுமே அவர் உங்களுக்கான மீட்பராக பிரதான ஆசாரியராக இருக்கிறார் என்பதை பரிசுத்த ஆவியானவர் நம்ம திருச்சபைக்கு அவர் கற்றுக் கொடுக்கிறார். இந்த வசனத்தை நான் வாசிக்கும் போது என்ன தோணுச்சுன்னு சொன்னால், தேவன் சர்வரையாண்மையோடு சரியாக நாம் 23ஆம் ஆண்டினுடைய ஸ்தோத்திர கூட்டத்தை அனுசரிக்கிற இந்த நாளிலே இந்த வசனங்களை பேசும்படியாக தொடர்ச்சியாக தேவன் நம்மை வழிநடத்தி கொண்டே வருகிறார். 24ஆம் வசனம் 25ஆம் வசனம் கற்பிக்கிற காரியம் திருச்சபையினுடைய கூடுதல் எந்த அளவுக்கு அவசியமானது என்பதை தேவன் இந்த நாளில் மிக விசேஷமாக மகிழ்ச்சியோடு நாம் தேவனுக்கு நன்றி செலுத்தும் இந்த நாளில் கடவுள் நம்மோடு கூட பேச இருக்கிறார். இது நானாக தெரிவு செய்த பகுதி கிடையாது. இது ஆவியானவர் தொடர்ச்சியாக கடந்த ஆண்டு முதல் 2023ஆம் ஆண்டு முதல் எபிரேய புஸ்தகத்திலும் தொடர்ச்சியாக தனது தெய்வீக பராமரிப்பின் மூலமாய் எந்த வாரம் அவருடைய சபைக்கு எதை போதிக்க வேண்டும் என்பதை நான் தீர்மானிப்பதில்லை, அவர் தீர்மானிக்கிறார். தனது சபைக்கு என்ன தேவை என்பதை அவர் தீர்மானிக்கிறார். அமர்ந்திருக்கிற ஒவ்வொருடைய இருதயமும் எனக்கு தெரியாது, அமர்ந்திருக்கிற ஒவ்வொருடைய ஆத்துமா நிலையும் எனக்கு தெரியாது. யாருக்கு தெரியும்னு சொன்னால், இந்த வேதத்தின் மூலமாக பேசுகிற ஆவியானவருக்கு மட்டும்தான் தெரியும். எனவே அவருக்கு தெரியும் என் சபைக்கு, என் ஆத்துமாக்களுக்கு, என்னுடைய பிள்ளைகளுக்கு எதை போதிக்கணும் என்பதை அவர் தீர்மானிக்கிறார். அவர் தீர்மானித்து சொல்கிறத தான் பேசுகிற வேலைக்காரர்கள் தான் நாங்கள். அவர் தீர்மானித்து சொல்வதை, பேசின்னு சொல்கிறத உங்களுக்கு அப்படியே கொண்டாந்து கொடுக்கறது மட்டும்தான் இந்த பிரசங்க பீடத்தினுடைய வேலை, வேறு எதுவுமே கிடையாது. விசுவாசிகள் நீங்கள் மகிழ்ச்சியோடு, ஆனந்தத்தோடு, நன்றி உணர்வோடு தேவனுடைய சமூகத்திலே கடவுளுடைய வார்த்தையை நாம் சிந்திக்க இருக்கிறோம். இந்த செய்தியினுடைய தலைப்பு சபை கூடுதலுடைய அவசியமும் அதை நிராகரிப்பதனுடைய ஆபத்தும். சபை கூடுதலுடைய அவசியமும் நிராகரிப்பதனுடைய ஆபத்தும். முதலாவது, திருச்சபை என்றால் என்ன? மீண்டும் மீண்டும் அதே கேள்வி நாம் கேட்டு பார்க்கணும். திருச்சபை என்றால் என்ன? ஏன் அடிக்கடி இந்த கேள்வி கேட்கப்படுதுன்னு சொன்னால், அடிக்கடி நாம் மறந்து போயிடும். அதுதான் பிரச்சனை. அடிக்கடி நாம் திருச்சபை என்றால் என்ன என்பதை மறந்து விடுகிறோம். திருச்சபை என்றால் என்ன என்பதை குறித்து வேதம் தெளிவாக அநேக இடங்களில் தெளிவாக பிரசங்கித்து கொண்டே வருகிறது. ஒவ்வொரு விசுவாசியும் மனதில் ஆழமாக பதித்து கொள்ளணும். சபை என்பது பலதரப்பட்ட மக்களின் கூட்டத்திலிருந்து பிதாவினால் தெரிந்து கொள்ளப்பட்டு, கிறிஸ்துவின் இரத்தத்தினால் மீட்கப்பட்டு, பரிசுத்த ஆவியினால் உயிர்ப்பிக்கப்பட்டு, நித்திய மகிமைக்கென்று வழிநடத்தப்படும் கூட்டம்தான் திருச்சபை. இடத்துல மிக முக்கியமான 3 காரியங்களை நம்ம சிந்திக்க இருக்கிறோம். 24ஆம் வசனம் 25ஆம் வசனத்திலிருந்து. முதலாவது, சபை கூடுதலுடைய அவசியம், த நெசசிட்டி ஆஃப் சர்ச் கேதரிங். சபை கூடுதலுடைய அவசியம். ஏன் சபை கூடுதல் ரொம்ப இம்பார்ட்டன்ட், ஏன் சபை கூடுதல் அவசியமான என்பதை குறித்து நாம் பார்க்க இருக்கிறோம். 2வது, சிலர் சபை கூடுதலை ஏன் நிராகரிக்கிறார்கள் என்ற காரணங்களை குறித்து நாம் சிந்திக்க இருக்கிறோம். 3வது, அப்படி தொடர்ச்சியாக சபை கூடுதலை நிராகரிப்பதனுடைய ஆபத்துகள் என்ன என்பதை வேதபூர்வமாக நாம் ஆராய்ந்து பார்க்கிறோம். இது கடவுளுடைய வார்த்தை, இது பரிசுத்த ஆவியானவருடைய வார்த்தை, இது குறைவற்றது, தெளிவானது, போதுமானது, நமது ஆத்துமாவுக்கு உகந்த வார்த்தையாக இருக்கிறது. முதலாவது, சபை கூடுதலுடைய அவசியம். இங்கே 25ஆம் வசனம் சொல்கிறது, சபை கூடி வருதலை சிலர் விட்டு விடுகிறது போல நாமும் விட்டு விடாமல் ஒருவருக்கொருவர் புத்தி சொல்ல கடவோம். நாளானது சமீபித்து வருகிறதை எவ்வளவாய் பார்க்கிறீர்களோ அவ்வளவாய் புத்தி சொல்ல வேண்டும். எபிரேய நிருபத்தினுடைய ஆசிரியர் 1ஆம் நூற்றாண்டில் வாழ்ந்த யூத விசுவாசிகளுக்கு அதை எழுதுகிறார். ஏன் எழுதுகிறார்னு சொன்னால், இந்த யூத விசுவாசிகள் உபத்திரவங்களுக்கும் பாடுகளுக்கும் பயந்து கிறிஸ்துவை முதலாவது மறந்தார்கள், வேதத்தை மறந்து போனார்கள், ரட்சிப்பை மறந்து போனார்கள். அதற்கு பிறகு சபையை விட்டு மெல்ல மெல்ல விலகினார்கள். ஒரு நபர் திடீர்னு சொல்லி சபையை விட்டெல்லாம் விலகிற முடியாது, திடீர்னு டக்குன்னெலாம் விலகிற முடியாது.
ஒரு மரம் விழுவதற்கு முன்பாக அதனுடைய அடி வேரிலிருந்து பிரச்சனை ஆரம்பமாகி கொண்டே இருக்கும். திடீர்னு எப்பவுமே ஒரு மரம்லாம் விழாது. ஒரு மரம் விழணும்னு சொன்னால் வேர் மண்ணுக்குள்ளே தெரியாமல் இருக்கிற வேர் அது அழுகிக்கொண்டே வந்தால் மட்டும்தான் மரம் விழும். அதே போல தான் ஒரு நபர் திடீர்னு சபையை விட்டுலாம் விலக முடியாது. சபையை விட்டு விலகிறாருன்னு சொன்னால் முதல்ல ரட்சிப்பை குறித்த கவலை இல்லை என்று அர்த்தம். அதற்கு பிறகு கிறிஸ்துவை மறந்து போன ஒரு நிலை. கிறிஸ்து யார், அவர் பெற்றுக் கொடுத்த ரட்சிப்பு எந்த அளவுக்கு பெரிய ரட்சிப்பு என்பதை மறந்து போவார்கள். அதற்கு பிறகு துணிகரமான பாவத்தில் மாட்டிக்கொள்வார்கள். அந்த துணிகரமான பாவத்தினால திருச்சபைக்கு வருவதற்கு மன உறுத்தல், அந்த கில்ட் அவங்களை விடாது. அதற்கு பிறகு தங்களுக்கு வருகிற பாடுகளையும் உபத்திரவங்களையும் வியாதிகளையும் தேவைகளையும் பார்த்து கடவுள் இருக்கிறாரா என்ற கேள்வி வரும். இதெல்லாம் பிசாசானம் ஏற்படுத்துகிற காரியம். நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் அநேக கிறிஸ்தவர்கள் பின்வாங்கி போவதற்கான காரணம் என்னன்னு சொன்னால் பாடுகளும் உபத்திரவங்களும். ஒரு கிறிஸ்தவனுக்கு எப்படி பாடு வர முடியும்? ஒரு கிறிஸ்தவனுக்கு எப்படி வியாதி வர முடியும்? நான் இயேசுவை வணங்குறேன், இயேசுவை பின்பற்றுறேன். இயேசுவை நான் ஏன் வணங்குறேன்னு சொன்னால் எனக்கு வியாதியிலிருந்து விடுதலை, கடன் பிரச்சனை தீரணும், எல்லாமே தீரணும், நான் சுகபோகமாக லக்ஸரி லைஃப் வாழணும், இதற்காக தான் இயேசுவை பின்பற்றுறேன். அதுக்காகலாம் இயேசுவை ஒருபோதும் பின்பற்ற முடியாது. இயேசு கிறிஸ்து சொல்றாரு, ஒருவன் பின்பற்றி வர விரும்பினார் தன்னைத்தான் வெறுத்து தன் சிலுவை எடுத்துக்கொண்டு அனுதினமும் என்னை பின்பற்றி வரணும். இயேசுவை பின்பற்றுன்னு சொன்னால் இயேசு கிறிஸ்து சொல்றாரு, உலகத்தில் உங்களுக்கு உபத்திரவம் உண்டு, திடன் கொள்ளுங்கள், ஆனாலும் உலகத்தை ஜெயித்தேன் அப்படின்னு சொல்றாரு. தீமோத்துக்கு பவுல் சொல்றாரு, கிறிஸ்து இயேசுவை நிமித்தம் பாடு அனுபவிப்பது ஒவ்வொரு விசுவாசிக்கும் அவசியம் என்பதை சொல்கிறார். கிறிஸ்துவன் ஆன பிறகு இந்த உலக வாழ்க்கையில் எந்த விதமான பிரச்சனையும் இல்லாமல் வாழ்வது என்ற அர்த்தம் கிடையாது. ஏன் கிறிஸ்துவம் என்றால் பாடுகள் மத்தியில் எவ்வாறு மனரம்மியத்தோடு விசுவாசத்தோடு இருக்க வேண்டும் என்பதை கற்பிப்பதுதான் கிறிஸ்துவம். எந்த பாடுகளும் இல்லாமல் நீ சுகபோகமாக வாழ வேண்டும் என்பது கிறிஸ்துவம் கிடையாது. வேதம் அதை போதிக்கவே கிடையாது. நீங்க அநேக சபையில் இதுதான் பிரசங்கித்துக் கொண்டிருக்கிறார்கள், செழிப்பு உபதேசங்கள், ப்ராஸ்பரிட்டி காஸ்பல். வேதம் அதை கற்பிக்கவே கிடையாது. எவ்வளோ பெரிய பரிசுத்தவான்கள் எல்லாம் பரிசுத்த வேதாகமத்தில் எந்த அளவுக்கு பாட அனுபவித்தார்கள். யோபுவை போல இங்கே யார் நீதிமானா இருக்க முடியும், சன்மார்க்கனா இருக்க முடியும் நம்ம கூட்டத்தில்? யோபுக்கு வந்த உபத்திரமும் பாடுகள் நமக்கு வந்திருக்கிறதா? பவுலுக்கு வந்த உபத்திரமும் பாடுகளும் வியாதிகள் நமக்கு வந்திருக்கிறதா? ஒருபோதும் வரல. காரணம் என்ன? நம்ம என்ன பார்த்தது போல, மரண இருளின் பள்ளத்தாக்கில் நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படேன், தேவரே என்னோடு கூட இருக்கிறேன் என்பது கோலும் தடியும் என்னை தேற்றும். கடவுள் நம்முடைய வாழ்க்கையிலே மரண இருளை அனுமதிப்பதற்கான காரணம், நான் சபையோடு இருக்கிறேன் என்பதை நீ உணரணும், நான் உன் கூட இருக்கேன் என்பதை உணரணும். அதற்காக தான் தேவன் சில விஷயங்களை நம்முடைய வாழ்க்கையில் அனுமதிக்கிறார். நம்ம போன வாரம் சொன்னது போல, ஒரு விசுவாசிக்கும் அவிசுவாசிக்குள்ள வேறுபாடு என்ன ஈஸியாக கண்டுபிடிக்க முடியும். ரட்சிக்கப்பட்டவன் யாரு, ரட்சிக்கப்படாமல் சபைக்கு வந்து கொண்டிருப்பவன் யார் என்பதை ஈஸியாக ரொம்ப சிம்பிளாக கண்டுபிடிக்க முடியும். ரெண்டு பேருக்கும் பாடுகளும் உபத்திரமும் வரும். பாடுகளும் உபத்திரமும் ஒரு விசுவாசியை கிறிஸ்துவை விட்டு துரத்தும். அதே பாடு உபத்திரமும் வியாதிகளும் ஒரு விசுவாசியை கிறிஸ்துவை நோக்கி துரத்தும். ஒரு அவிசுவாசியை கிறிஸ்துவை விட்டு துரத்தும், கிறிஸ்துவை விட்டும் சபையை விட்டு துரத்தும். அதே பாடுகள் நிந்தனைகளும் ஒரு விசுவாசியை இன்னும் அதிகமாய் கிறிஸ்துவை நோக்கி துரத்தும், கிறிஸ்துவை நெருங்கி வாழ்வதற்கு துரத்தும். அந்த பிரச்சனை தான் இங்கே வாசிக்கிறோம். எபிரேய திருச்சபையில் என்ன பிரச்சனை? அவர்கள் ரோம் அரசனுக்கு பயந்தார்கள், அவர்கள் யூதர்களுக்கு பயந்து போனார்கள், அவர்கள் தங்கள் உயிருக்கு பயந்து போனார்கள். என்ன மறந்து போயிட்டாங்க? ரோம ராஜாவை பார்க்கிலும் இன்னொரு ராஜா இருக்கிறார், அவர் திருச்சபைக்கு தலைவர் என்பதை மறந்து போயிட்டாங்க. திருச்சபைக்கு தலைவராக இருக்கிற இயேசு கிறிஸ்துவுடைய வீட்டை விட்டுட்டு நான் எப்படி வெளியே போக முடியும் என்ற கேள்வியை கேட்க மறந்துட்டாங்க. நான் மனிதனுக்கு பயந்தேன்னு சொன்னா, ரோம அரசனுக்கு பயந்தேன்னு சொன்னா, கிறிஸ்துவுடைய ராஜரிகத்துவத்தை நாம் மறந்து போயிட்டோம்னு சொல்லி அர்த்தம். சபையை யார் ஆளுகை செய்வது என்பதை நாம் மறந்து விடுகிறோம். திருச்சபைக்கு யார் தலைவர் என்பதை மறந்து விடுகிறோம். கிறிஸ்து யார் என்பதை மறந்து விடுகிறோம். அந்த கிறிஸ்து மட்டும்தான் இந்த ஒட்டுமொத்த உலகத்தையும் கையில் பிடித்து கொண்டிருக்கார் என்பதை மறந்துட்டோம். அதாவது ஸ்டார்டிங்கிலே எபிரேயர் 1ஆம் அதிகாரத்திலேயே பொதுவாக எல்லா நிருபத்திலையும் வாசிக்கும் போது எப்படி ஆரம்பமாகுன்னு சொன்னால், ஆண்டவர் ரட்சகமாக இருக்கிற இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே உங்களுக்கு இரக்கமும் சமாதானம் பெருக கடவுள்னு சொல்லி வாழ்த்துக்களோடு ஆரம்பமாகும். ஆனால் அந்த எபிரேய நிருபம் வாழ்த்துக்களோடு ஆரம்பமாகலை. டைரக்டாக சபைக்கு என்ன தேவையோ டைரக்டான மெசேஜுக்குள்ள இந்த ஆசிரியர் போகிறார். பூர்வ காலம் முதல் பங்கு பங்காக வகை வகையாக தீர்க்கதரிசிகள் மூலமாய் பிதாக்களுக்கு திருவுளம் பற்றின தேவன் இந்த கடைசி காலத்திலே தமது குமாரன் மூலமாய் திருவுளம் பற்றினார். அவரை சர்வத்துக்கும் சுதந்திரவாளியாக நியமித்தார். அவர்
தம்முடைய வல்லமையுள்ள வசனத்தினாலே முழு உலகத்தையும் தாங்கிக் கொண்டு பிரதான ஆசாரியராய் தேவனுடைய வலது பச வீற்றிருக்கிறார். எடுத்த உடனே இந்த ஆசிரியர் சபையை பார்த்து சொல்றாரு, சபையில் அநேக பிரச்சனை, சபையில் அநேக விதமான மனம் திரும்பாமை, மக்கள் இறுதிய கடினம், மக்கள் ரட்சிப்பை கொடுத்த கவலையற்ற நிலை, சத்தியத்தை கவனிக்காத ஒரு நிலை, சத்தியத்தை கேட்டு மனம் திரும்பாத நிலை. ஆவியானவர் சொல்றார், லுக் அன்டு கிரைஸ்ட், கிறிஸ்துவை நோக்கிப்பார். எல்லா அடிப்படையான பிரச்சனைகளுக்கும் ஒரே ஒரு சொல்யூஷன், கிறிஸ்து யார் என்பதை வேதபூர்வமா நோக்கிப்பார். கிறிஸ்துவுடைய மகிமையும் கிறிஸ்துவுடைய வல்லமையும் அறிந்த ஒரு விசுவாசியால ஒருபோதும் திருச்சபையை விட்டு கிறிஸ்துவை விட்டு ஒருபோதும் போக முடியாது, ஒருபோதுமே போக முடியாது. யூதாஸ் காரியோத் இயேசுவை விட்டு போனதுக்கான காரணம் என்ன? யூதாஸ் காரியோத் 3 வருஷம் கிறிஸ்துவோடு வாழ்ந்தவன், 3 வருஷம் கிறிஸ்துவோடு சாப்பிட்டவன், 3 வருஷம் கிறிஸ்துவை நேரில் பார்த்து கிறிஸ்து பேசின பிரசங்கத்தை காதால கேட்டவன், ஏன் பிரசங்கம் பண்ணினவன், கிறிஸ்துவுடைய அற்புதங்களை நேரில் பார்த்தவன். விலகி போனதுக்கான காரணம் என்ன? அந்த விலையேறப்பட்ட மாசற்ற ஆட்டுக்குட்டியாகிய கிறிஸ்துவின் ரத்தத்தை விட அவனுக்கு காசு பெருசா போச்சு இல்லை, அவனுக்கு அந்த 30 வெள்ளி காசு பெருசா போயிடுச்சு இல்லை. எவ்வளோ மோசமான ஒரு நிலை. தேவனுடைய குமாரனே வந்திருக்கிறார், அவர் மேன்மையானவர், அவரை எப்படி 30 வெள்ளி காசு காட்டு கொடுக்க முடியும்? இந்த நிலைமை தான் இன்றைய விசுவாசி அபிவிசுவாசுடைய நிலைமை. சும்மா சாதாரண உலக பிரகாரமான காரியங்களுக்காக நித்திய தேவனை மறுதளிக்கின்ற விசுவாச துரோகம். நம்முடைய வாழ்க்கையில யாரை முதன்மைப்படுத்துகிறோம்? உங்களுடைய வாழ்க்கையில யாரை முதன்மைப்படுத்துகிறீர்கள்? எல்லா சூழ்நிலையிலும், மகிழ்ச்சியான நிலையில மட்டும் கிடையாது, எல்லா சூழ்நிலையிலும் உபத்திரமோ, வியாகுலமோ, நிந்தனையோ, பசியோ, நிர்வாணமோ, மரண படுக்கை, வியாதி படுக்கை, சாப்பிட்றதுக்கு ஒருவேளை சாப்பாடு இல்லைனா கூட உயிர் போகும் அந்த தருவாயில் உடைய வாழ்க்கையில கிறிஸ்து முதன்மையானவராக இருக்கிறாரா? உடைய வாழ்க்கையில கிறிஸ்து விலையேறப்பட்ட கடவுளாக இருக்கிறாரா? உடைய வாழ்க்கையில உங்கள் மனைவியை காட்டிலும், கணவனை காட்டிலும், பிள்ளைகளை காட்டிலும், பெற்றோரை காட்டிலும், சக மனிதனை காட்டிலும், உங்கள் ஆஸ்திகளை காட்டிலும், அந்தஸ்துகளை காட்டிலும், வேலைகளை காட்டிலும் கிறிஸ்து முதன்மையா அமர்ந்திருக்கிறான்னு சொல்லி யோசித்து பாருங்க. இதற்கான பதில் இருக்கும் என்றால் உங்கள் ஆத்தும நிலை உங்களுக்கே தெரியும். நான் யாரை ஃபர்ஸ்ட் வச்சிருக்கிறேன்? முதல் ப்ரியாரிட்டி யாருக்கு கொடுக்குறீங்க? முதல் ப்ரியாரிட்டி சபையாகிய நாம இயேசுவுக்கு கொடுக்கும். ஏன் தெரியுமா? இயேசு அவருடைய உயிரை நமக்கு கொடுத்துருக்கிறாருல்ல, அவருடைய ப்ரியாரிட்டியை நமக்கு கொடுத்துருக்கிறாருல்ல. அவர் தேவனுடைய ரூபமாயிருந்தும் தேவனுக்கு சமமாயிருப்பதை கொலையாடின பொருளாக எண்ணாமல் அடிமையின் ரூபம் எடுத்து மனுஷர் சாயலாகி தம்மை தாமே வெறுமையாக்கி நமக்காக சிலுவையில் நிர்வாணமா தொங்கினார்ல. அந்த கிறிஸ்துவை நோக்கி பார்க்கும்போது எப்படிங்க அவருடைய சபையை விட்டு விலக முடியும்? அவர் சொட்ட சொட்ட சிந்திய ரத்தத்தை நோக்கி பார்க்கும் பொழுது எப்படி சபையை அசட்டை பண்ண முடியும்? அப்படி நிர்வாணத்தை நோக்கி பார்க்கும் பொழுது எப்படி சபையில ரொம்ப கேர்லெஸ்ஸா, ரெக்லெஸ்ஸா இருக்க முடியும்? அதுதான் ஆசிரியர் சொல்றாரு, சபைக்குள்ள விட்டுறாதீங்கப்பா. ஏன் தெரியுமா? மேலே வாசிக்கப்பட்ட வசனம், அவரே ஒரே வழியா இருக்கிறார். அவர் திரையின் வழியாய், மாம்சமாகிய திரையின் வழியா உள்ளே பிரவேசித்திருக்கிறார். அந்த ஆசரிப்பு கூடாரத்துல திரை கிழிக்கப்பட்டாதான் வெளியே இருக்கிற ஜனங்களெல்லாம் உள்ள போக முடியும். அந்த திரை 60 அடி, கத்தியால கூட கிழிக்க முடியாது. அந்த திரைக்குள்ள பிரதான ஆசாரியம் மட்டும் தான் உள்ள போக முடியும். ஆனா வெளியே நின்று கொண்டிருக்கிற ஏழைகளாகிய, திக்கற்ற பிள்ளைகளாகிய, புறஜாதிகளாகிய, பாவிகளாகிய, துரோகிகளாகிய, சத்துருக்களாகிய, தேவனுடைய கோபத்திற்கு இருக்கிற இங்க இருக்கிற உங்களை என்னையும் உள்ள கொண்டு போவதற்கு அவர் கிழித்த திரை எந்த திரை? மாம்சமாகிய திரை. அவருடைய மாம்சத்தை கிழித்து நம்மளை உள்ள கொண்டு போனார். ரட்சிப்பு எவ்வளவு பெரிய ரட்சிப்பு தெரியுமா? நம்மளாம் யாருங்க? நாம் யார்? நான் பிரதான ஆசாரியர்களா இருக்கிற நீங்கள் நானும் ராஜாக்களா, யூதர்களா, யூத குலத்தை சார்ந்தவர்களா, தீர்க்கதரிசிகளா, அல்லது ரட்சிப்பை பெற்றுக்கொள்ள தகுதியானவர்களா? ஒன்றுமே கிடையாது. எசேக்கியேல் 16ஆம் அதிகாரத்தை நீ வீட்டில் போய் வாசித்து பாருங்க. அங்கே நம்முடைய நிலையை குறித்து அங்கே பேசுகிறார். ஒரு குழந்தை தொப்புள் கொடி அறுக்கப்படாம பிறந்த உடனே கிளீன் பண்ணாம ரோட்ல தூக்கி போட்டு போயிட்டாங்க. பறவைகள் சுற்றி கொண்டிருக்கிறது, மிருகங்கள் சுற்றி கொண்டிருக்கிறது. அந்த குழந்தை பசி கத்தி கொண்டிருக்கிறது. கொஞ்ச நேரத்தில் சாக போகுது. ஒருத்தன் கூட வந்து தூக்கவே கிடையாது. அந்த குழந்தை நிலைமை எப்படி இருக்கும்? இப்போ தேவன் சொல்றாரு, நான் உன்னை கடந்து போகும்போது உன்னை பார்த்து கையில் தூக்கி பிழைத்திருன்னு சொன்னேன் அப்படின்றார். ரட்சிப்பு இந்த அளவுக்கு பெருசு.
நீங்கள் நானும் அந்த நிலையிலே காணப்பட்டோம். நம்மளை கடவுள் தொட்டு தூக்கி ரட்சித்து வைத்திருக்கிறார், சபையில வைத்திருக்கிறார். எபேசியர் 2 சொல்றாரு, தம்முடைய சிங்காசனத்திலே தம்மோடு நம்மளை உட்கார வைத்திருக்கிறார். யாரை உட்கார வைத்திருக்கிறார்? அக்கிரமங்களினாலும் பாவங்களினாலும் மரித்தவர்களாயிருந்த உங்களை, தேவ கோபாக்கின கீழாயிருந்த உங்களை, பாவத்திற்கும் பிசாசுக்கும் அடிமையா இருந்த உங்களை, அவருடைய பிதாவுக்கு சத்துருவா இருந்தோம், அவருடைய பிதாவுக்கு துரோகியா இருந்தோம், டெய்லியும் கரத்தை முறுக்கி பிதாவை முகத்திலே குத்துறதுக்கு ரெடியா இருந்த ஒவ்வொரு முறையும் பாவம் செய்யும் போது எப்படி நம்மளை மன்னிச்சிருக்க முடியும்? எப்படி நம்மளை உயிரோட வச்சிருக்க முடியும்? சிந்திச்சு பாருங்களேன். இதெல்லாம் சிந்திக்கும் போது எப்படி அந்த ரட்சகர் அசட்டை பண்ண முடியும்? அந்த ரட்சிப்பின் அதிபதியை விட்டு எப்படி விலகி ஓட முடியும்? சும்மா ஒரு சாதாரண ரோம அரசனுக்கு பயப்படுற இந்த யூத ஜனங்கள், எபிரேய கிறிஸ்தவர்கள் என்ன பார்க்கலன்னு சொன்னா, ரோம அரசனையும் ஆளுகை செய்கிற எனது ரட்சகர் பெரியவர், உலகத்தில் இருப்பவனை காட்டிலும் உங்களில் இருப்பவன் பெரியவர் என்பதை அறிந்திருந்தான்னு சொன்னா ஒரு விசுவாசியால கடவுளை விட்டு விலக முடியுமா? சபையை விட்டு விலக முடியுமா? கடவுளை ஆராதிக்காம இருக்க முடியுமா? ஒருபோதும் முடியாது. சபை கூடுதலுடைய அவசியம் என்ன? இந்த இடத்துல சபை கூடுதலுடைய அவசியம் என்னன்னு சொன்னா, முதலாவது, தேவன் ஒரு தனி நபரை ரட்சிக்கவில்லை, தேவன் ஒரு கூட்டத்தையே ரட்சித்திருக்கிறார். பிதாவாகிய தேவன் உலகம் உண்டாவதற்கு முன்பாக நம்மை தெரிந்து கொள்ளும் பொழுது தனிப்பட்ட மனிதனை தெரிந்து கொள்ளவில்லை, திருச்சபையாக தெரிந்து கொண்டார். சிங்களரா தெரிந்து கொள்ளவே கிடையாது. ஒரு தனி மனிதன் திருச்சபையாக மாறவே முடியாது. எபேசியர் 1:4 சொல்கிறது, எபேசியர் 1:4, நாம் அன்பிலே பரிசுத்தம் உள்ளவர்களாயும் குற்றமில்லாதமாய் இருப்பதற்கு உலக தோற்றத்திற்கு முன்பாகவே கிறிஸ்துவுக்குள் யாரை தெரிந்து கொண்டார்? என்னை தெரிந்து கொண்டாரா? நம்மை தெரிந்து கொண்டார். அந்த நம்மை என்ற வார்த்தை திருச்சபை, நம்மை தெரிந்து கொண்டார். அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்றார், அவர் என்ன மட்டும் தெரிந்து கொள்ளப்பா, எபேசு சபையாகிய உங்களை என்னையும் திருச்சபையை அவர் தெரிந்து கொண்டார், நம்மை தெரிந்து கொண்டார். எனவே சபை கூடுதல் அவசியம். நம்மை தெரிந்து கொண்டார். இரண்டாவது, பிதாவாகிய தேவன் சபையை தெரிந்து கொண்டது மாத்திரமல்ல, கிறிஸ்து தனிப்பட்ட நபருக்காக மரிக்கவில்லை, திருச்சபைக்காக மரித்தார். அதே 1 எபேசியர் 1:7, அவருடைய கிருபையின் ஐஸ்வரியத்தின்படி இவருடைய இரத்தத்தினாலே பாவ மன்னிப்பாகிய மீட்பு இவருக்குள் யாருக்கு உண்டாயிருக்கிறது? நமக்கு உண்டாயிருக்கிறது. எனக்குன்னு சொல்லப்பட கிடையாது, நமக்கு உண்டாயிருக்கிறது, திருச்சபைக்கு உண்டாயிருக்கிறது. எனவே சபை கூடுதல் அவசியம். மூன்றாவது, பரிசுத்த ஆவியானவர் ஒரு தனிநபரை மாத்திரம் வச்சித்து சபையில் வைத்துக் கொள்ளவில்லை, திருச்சபையை முத்திருக்கிறார். 2 அக்கிரமங்களினாலும் பாவங்களினாலும் மரித்தவர்களாய் இருந்த யாரை உயிர்ப்பித்தார்? உன்னை உயிர்ப்பித்தார் சொல்லல, என்னை உயிர்ப்பித்தார் சொல்லல, உங்களை உயிர்ப்பித்தார். திருச்சபை, த ப்ளூரல், பன்மை. சபை என்பது தனி மனிதன் அல்ல, திருச்சபை என்பது தேவனுடைய மந்தை என்று சொல்லப்படுகிறது. ஒரு தனி ஆடு சபையாக மாற முடியாது, மந்தை மட்டுமே தேவனுடைய திருச்சபையாக மாற முடியும். ஏன் சபை கூடுதல் அவசியம் என்றால், சபையை தேவன் தெரிந்து கொண்டு ரட்சித்து உயிர்ப்பித்திருக்கிறார். தேவனுடைய ரட்சிப்பின் திட்டத்தில் திருச்சபை இருக்கிறது. தனி மனிதன் தனியாக தேவனை ஆராதிக்க முடியாது, சபையாக சேர்ந்து ஆராதிப்பதற்காக கடவுள் சபையை ஏற்படுத்தி கொடுத்திருக்கிறார். எபிரேயர் 1 பார்க்கும் பொழுது இந்த ஆசிரியர் சபைக்காகவே எழுதி கொண்டிருக்கிறார். 1 இந்த கடைசி நாட்களில் குமாரன் மூலமாய் நமக்கு திருவுளம் பற்றினார். நமக்கு என்ற வார்த்தை திருச்சபை குறிக்கிறது. 2 1 ஆகையால் நாம் கேட்டவைகளை விட்டு விலகாதபடிக்கு, நாம் அப்படின்னா வி, சர்ச், ப்ளூரல், நாம், சபைக்குள் இருக்கிற நாம். 10 ஏனென்றால் தமக்காகவும் தம்மாலையும் சகலத்தையும் உண்டாக்கினவர் எத்தனை பிள்ளைகளை? அநேகம் பிள்ளைகளை மகிமையில் கொண்டு வந்து சேர்க்கையில் அவர்களுடைய ரட்சிப்பின் அதிபதியை உபத்திரவங்களினாலே பூரணப்படுத்துகிறது. அவர் கேட்டதா இருந்தது அநேகம் பிள்ளைகள். இப்போ தொடர்ச்சியாக இப்படி நாம எபிரேயர் 1 வாசித்து பார்க்கும் பொழுது, பரிசுத்த ஆவியானவர் தனிப்பட்ட மனிதனுக்கு எழுதவில்லை, திருச்சபைக்கு எழுதுகிறார். எனவே சபை கூடுதல் வெரி இம்பார்ட்டன்ட். சபை கூடுதல் மிக அவசியம். தேவனிடம் சேர்க்கப்பட்டதனுடைய அடையாளம் என்ன? எபிரேயர் 10:19 முதல் 23 வரைக்கும் நாம் பார்த்தோம். கடவுள்கிட்ட தேவனிடம் சேர கடவோம்,
கிறிஸ்து என்கிற வழியின் மூலமாய், கிறிஸ்து என்கிற மாம்சத்தின் வழியாய், திரையின் வழியாய் மகா பிரதான ஆசாரியர்கள் தேவனிடம் சேருங்கள். அப்படி தேவனிடம் சேர்க்கப்பட்டதனுடைய அல்லது நாம் ரட்சிக்கப்பட்டதனுடைய அடையாளம், தேவனிடம் சேர்க்கப்பட்ட நாம் எங்கு சேர்க்கப்பட்டிருக்க வேண்டும்? திருச்சபையில் சேர்க்கப்பட்டிருக்க வேண்டும். எனவே அடுத்த 24, 25 இந்த ஆசிரியர் சொல்றார், சபையை குறித்து பேசுறார். கிறிஸ்துவிடம் சேர்க்கப்பட்ட ஒரு விசுவாசம் எங்கு சேர்க்கப்பட்டிருக்க வேண்டும்? சபையில் சேர்க்கப்பட்டிருக்க வேண்டும். இந்த இடத்துல சர்ச் மெம்பர்ஷிப்பை குறித்து ரொம்ப கிளியரா பேசுறார். சபை அங்கத்துவத்தை குறித்து ரொம்ப பேசுறார், அதிகமா பேசுறார். வேதம் முழுவதுமாக பேசுகிறது. இயேசு கிறிஸ்து சபை அங்கத்துவத்தை குறித்து, சர்ச் மெம்பர்ஷிப்பை குறித்து பேசும் பொழுது யோவான் 10ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். யோவான் 10ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். இந்த தொழுவத்தில் உள்ளவைகள் அல்லாமல் வேறே ஆடுகளும் எனக்கு உண்டு. இந்த தொழுவம் என்றால் என்ன அர்த்தம்? இந்த தொழுவம் திருச்சபை. திருச்சபையில் உள்ள ஒவ்வொரு ஆடுகளும் கிறிஸ்து அறிந்திருக்கிறார். மெம்பர்ஷிப் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். சபை அங்கத்துவத்தை கிறிஸ்து மிக கவனத்தோடு பார்த்து கொண்டே இருக்கிறார். ஆடுகளுக்காக அவைகளை நான் கொண்டு வர வேண்டும். 27ஆம் வசனம். என் ஆடுகள் என் சத்தத்திற்கு செவி கொடுக்கிறது. யார் இந்த ஆடுகள்? என் ஆடுகள் என் சத்தத்திற்கு செவி கொடுக்கிறது. சர்ச், லோக்கல் சர்ச், கிறிஸ்துவுடைய திருச்சபை. அமர்ந்திருக்கிற நீங்கள், ரட்சிக்கப்பட்ட மக்களாகிய நீங்கள் கிறிஸ்துவுடைய ஆடுகளாக இருக்கிறீர்கள். மத்தேயு 18ஆம் அதிகாரம் 15 முதல் 17. உன் சகோதரன் உனக்கு விரோதமாய் குற்றம் செய்தால் அவனிடத்தில் போய் நீயும் அவனும் தனித்திருக்கையில் அவன் குற்றத்தை அவனுக்கு உணர்த்து. அவன் உனக்கு செவி கொடுத்தால் அவன் சகோதரனை ஆதாயப்படுத்தி கொண்டாய். அவன் செவி கொடாமற் போனால் 2-3 சாட்சிகள். இந்த 2-3 சாட்சிகள் எங்கு இருக்கிறது? சபைக்குள்ளாக இருக்கிறது. சபை அங்கத்தினர்கள். இப்போ சபையில் ஒரு பிரச்சனைன்னு சொன்னால், சபையில் ஒரு சக விசுவாசி பாவம் செய்கிறான்னு சொன்னால், ஹவு டு ஹேண்டில், அது எப்படி அதை அனுசரிக்கணும் என்பதை கிறிஸ்து பேசுகிறார். சபை அங்கத்துவம் ரொம்ப இம்பார்ட்டன்ட். மத்தேயு 16-18 சொல்றார், என் சபையை நான் கட்டுவேன், பாதாளத்தின் வாசல்கள் அதை மேற்கொள்வதில்லை. கிறிஸ்து ஒவ்வொரு உள்ளூர் திருச்சபையினுடைய சபை அங்கத்துவத்தை குறித்து கட்டளையிடுகிறார். அதே போல அனைத்து புதிய ஏற்பாட்டினுடைய புத்தகங்களும் உள்ளூர் சபை கூடுதலை குறித்தும் அந்த சபையில் இணைந்து கடவுளை ஆராதிப்பதை குறித்தும் பேசிக்கொண்டே வருகிறது. திருச்சபை என்பது 2 விதமான திருச்சபை. நல்லா கவனிங்க, அப்பதான் புரியும். ஒன்று உலகளாவிய திருச்சபை, யூனிவர்சல் சர்ச்னு சொல்லுவாங்க. உலகளாவிய திருச்சபை அப்படின்னா தேவனுடைய ரட்சிப்பின் திட்டத்துக்குள் இருக்கிற பல நாடுகளில், பல இனங்களில், பல மொழிகளில் இருக்கக்கூடிய கடவுளால் தெரிந்து கொள்ளப்பட்ட மக்கள் அனைவரையும் சேர்த்த சபைதான் உலகளாவிய திருச்சபை. இந்த சபையை நம்ம எங்க பார்க்க முடியும்? உலகத்துல பார்க்க முடியாது, பரலோகத்துல மட்டும்தான் பார்க்க முடியும். பரலோகத்துக்கு போனால் மட்டும்தான் யாருன்னு தெரியாத ஒரு மனுஷன்லாம் நம்ம கூட ஒரே சபையாக வருவான். பல நாடுகளில் உள்ள எல்லா நாட்டும் எல்லா கோத்திரத்திலும் உள்ள மக்கள் எல்லாம் அங்கே ஒரே சபையாக நம்ம வாழ போகிறோம். இங்கே தான் எல்லா வேற்றுமையும். உலகத்தில் வாழும் பொழுது எல்லா வேற்றுமையும், எல்லா வேறுபாடுகள் அங்கெல்லாம் கிடையவே கிடையாது. பரலோகத்தில் ஒரே ஒரு காரியம் மட்டும்தான், ஒரே சரீரமாக ஒரு மனதோடு கிறிஸ்துவ மகிமைப்படுத்தும். 2வது சபை லோக்கல் சர்ச், உள்ளூர் திருச்சபை. இந்த உள்ளூர் சபை என்பது நமது சபை போல, நமது கிராமத்தில் உள்ள இந்த திருச்சபை போல. இங்கு பக்கத்தில் உள்ள மக்கள், பக்கத்தில் உள்ள தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட மக்கள் ரட்சிக்கப்பட்டு இங்கு சேர்த்து வார வாரம் தேவனை ஆராதிக்கக்கூடிய சபைதான் உள்ளூர் திருச்சபை, லோக்கல் சர்ச். உலகளாவிய திருச்சபையில ரட்சிக்கப்படாத மனுஷன் இருக்க மாட்டான். பரலோக திருச்சபையில ரட்சிக்கப்படாத ஒரு அவிசுவாசி இருக்க மாட்டான். ஆனால் உள்ளூர் சபையில் ரட்சிக்கப்படாத அவிசுவாசிகளும் இருப்பார்கள். பல ஆண்டு காலமாக கிறிஸ்தவனை போல இருக்கிற அவிசுவாசிகளும் இருப்பார்கள். அது எப்போ கண்டுபிடிக்க முடியும்னு சொன்னால் நியாயத்தீர்ப்புல கண்டுபிடிக்க முடியும். கிறிஸ்து வரும் பொழுது தூற்றுக்கூடிய ஒரு கையில் இருக்கிறது. என்ன செய்ய போறாருன்னு சொன்னா, தூற்றும் பொழுது என்ன செய்ய போறார்? எதை தூற்றார் தெரியுமா? உள்ளூர் சபையை தூற்றுகிறார். கிறிஸ்துடைய நியாயத்தீர்ப்புல ரொம்ப கேர்ஃபுல்லா கவனிங்க. கிறிஸ்துவின் நியாயத்தீர்ப்புல கிறிஸ்து கையை வைக்கிற முதல் இடம் சபை. அவர் கையை வைக்கிற முதல் இடம் திருச்சபை. இங்க பார்த்து இப்ரேயர்ல பார்த்தோம்ல, அவர் தன் ஜனங்களை நியாயம் தீர்ப்பார் என்று அறிந்திருக்கிறோம். முதல்ல அவர் பரிசோதித்து பார்க்கிற சபை என்னன்னா உள்ளூர் திருச்சபை. அப்படி தூக்கி இப்படி தூவும் பொழுது கோதுமை மணிகள் எல்லாம் அங்கே இருக்கும், பதரெல்லாம் அப்படியே காத்துல பறக்கடித்து போகும். அவர் தூவுற வரைக்கும் பதரெல்லாம் எங்கே தான் இருக்கும்? களஞ்சியத்தில் தான் இருக்கும்.
லோக்கல் சர்ச்சுக்குள்ளே தான் இருக்கும். எங்களுக்கு தெரியாது இங்கே யார் பதர் யார் கோதுமணின்னு சொல்லி, அவருக்கு தெரியும். அவர் தூத்தும் போதே நீங்கள் கோதுமணியாக மாறிடுங்க. அவர் தூத்துற வரைக்கும் அவர் நம்ம சர்ச் மேலே கையை வைக்கிறதுக்குள்ளாக மனம் திரும்பாத விசுவாசிகள் பாவத்தை அறிக்கை செய்து மனம் திரும்பி கிறிஸ்துவை நோக்கி பாருங்க. முழு புதிய ஏற்பாடும் உள்ளூர் சபையினுடைய முக்கியத்துவத்தை குறித்து பேசிக்கொண்டே இருக்கிறது. புதிய ஏற்பாட்டில் எத்தனை புத்தகம் இருக்கு? புதிய ஏற்பாட்டில் எத்தனை புத்தகம் இருக்கு? 26 27 27 புத்தகத்தை தேவன் கொடுத்திருக்கார். 27 புத்தகமும் உள்ளூர் சபையை குறித்து பேசிக்கொண்டே வருகிறது. 27 புத்தகத்தில் எத்தனை நிருபங்கள் இருக்கிறது? நிருபங்கள் மட்டும் எத்தனை? 21. 21 நிருபங்களும் சபை என்ற வார்த்தையை சுமார் 114 முறை பயன்படுத்துகிறது. 21 நிருபமும் சபை என்ற வார்த்தை சுமார் 114 முறை பயன்படுத்தப்படுகிறது. அந்த 114 முறை பயன்படுத்தப்பட்ட சபை என்ற வார்த்தையில் 90 வார்த்தைகள் லோக்கல் சர்ச்சை குறித்து பேசப்படுது, உள்ளூர் சபை குறித்து பேசப்படுகிறது. நமது சபையை போல உள்ளூர் சபை குறித்து பேசப்படுகிறது. ரோம நிருபம் யாருக்கு எழுதப்பட்டது? ரோம உள்ளூர் சர்ச், ரோம திருச்சபைக்கு எழுதப்பட்டது. 1 கொரிந்திய சபைக்கு, பர்டிகுலரா கொரிந்திய சபைக்கு எழுதப்பட்டது. எபேசு நிருபம் எபேசு சபைக்கு எழுதப்பட்டது. பிலிப்பிய நிருபம் பிலிப்பு சபைக்கு எழுதப்பட்டது. கொலோசி நிருபம் கொலோசே திருச்சபைக்கு எழுதப்பட்டது. சரியா? கலாத்திய நிருபம் கலாத்திய திருச்சபைக்கு எழுதப்பட்டது. தெசலோனிக்கே நிருபம் தெசலோனிக்கேவில் உள்ள உள்ளூர் சபைக்கு எழுதப்பட்டது. அதே போல 1 தீமோத்தேயு 2 தீமோத்தேயு தீத்து, இந்த நிருபங்கள் எல்லாம் எபேசுவில் போதகராக இருக்கக்கூடிய தீமோத்தேயுவுக்கும் கிரேத்தா என்கிற ஊரில் உள்ள சபையில் போதகராக இருக்கக்கூடிய தீத்துவுக்கும் எழுதப்பட்டது. அப்ப ஆக மொத்தம் எல்லா நிருபமும் யாருக்கு எழுதப்பட்டதுங்க? யாருக்கு எழுதப்பட்டது? உள்ளூர் சபைக்கு எழுதப்பட்டது, உள்ளூர் திருச்சபைக்கு எழுதப்பட்டது. வெளிப்படுத்தின விசேஷத்துல வாசிக்கும் போது எத்தனை சபைக்கு இயேசு கிறிஸ்து கடிதம் எழுதுகிறார்? 7 சபைகளுக்கு எழுதுகிறார். 7 சபையும் எந்த திருச்சபை? உள்ளூர் திருச்சபை, லோக்கல் சர்ச். எபேசு, சிமிர்னா, பெர்கமு, தியத்தீரா, பிலதெல்பியா, இதெல்லாம் ஆசிய கண்டத்தில் உள்ள ஒரு சிறிய பட்டணத்தில் உள்ள ஒரு சிறிய சபைக்கு தேவன் டைரக்டா லெட்டர் எழுதுறார். அந்த வெளிப்படுத்தின விசேஷத்துல 7 சபைகளுக்கும் ஒவ்வொரு வார்னிங்க தேவன் கிறிஸ்து கொடுத்து கொண்டே வருகிறார். நீ மனம் திரும்பு மனம் திரும்பு மனம் திரும்பு சொல்லிட்டே இருக்க, மனம் திரும்பு. 7 சபைக்கும் ஒவ்வொரு விதமா தேவன் எழுதுறார். ஒருவேளை நமது சபைக்கு இயேசு கிறிஸ்து ஒரு லெட்டர் எழுதுவார்னு சொன்னா என்ன எழுதியிருப்பார்? எபேசு சபைக்கு எழுதுனது போல விரியந்தண்டா ஆதி பாப்திஸ்ட் திருச்சபைக்கு இயேசு கிறிஸ்து ஒரு கடிதத்தை எழுதுவார் என்றார். நம்மை குறித்து என்ன எழுதுவார்? சிந்திச்சிருக்கிறீங்களா? நம்மை குறித்து என்ன எழுதியிருப்பார்? நம்மை குறித்து மகிழ்ச்சியோடு எழுதியிருப்பாரா அல்லது ரொம்ப துக்கத்தோடு எழுதியிருப்பாரா? ரொம்ப சிந்திக்க வேண்டிய காரியம் இல்லை. அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரம் 41ஆம் வசனம். அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரம் 41ஆம் வசனம். அவனுடைய வார்த்தையை சந்தோஷமாக ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை ஞானஸ்தானம் பெற்றார்கள்? அன்றைய தினம் ஏறக்குறைய 3000 பேர் சேர்த்து கொள்ளப்பட்டார்கள். சேர்த்து கொள்ளப்பட்ட என்ற வார்த்தையை அண்டர்லைன் பண்ணு. சேர்த்து கொள்ளப்பட்டார்கள் என்றால் சர்ச் மெம்பர்ஷிப்பில் இணைக்கப்பட்டார்கள். சத்தியத்தை கேட்டு ஞானஸ்தானம் பெற்றுக்கொண்ட விசுவாசிகள் எங்க இணைக்கப்பட்டார்கள்? சபையில் இணைக்கப்பட்டார்கள். நல்ல கவனிக்கல. இங்க ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான காரியம் என்ன தெரியுமா? 2ஆம் அதிகாரத்தில் எருசலேமில் பண்டிகை, சரியா, பெந்தகோஸ்தே பண்டிகை, அர்ப்பின் பண்டிகை நடைபெற்று கொண்டிருக்கிறது. பல நாட்டில் உள்ள அனைத்து விதமான யூதர்களும் அந்த நாள் எங்க வருவாங்க? எருசலேமுக்கு வருவாங்க. இங்க 2ஆம் அதிகாரத்தில் பார்க்கும் பொழுது பார்த்தமேரும், மேதரும், எலாமித்தரும், மெசபொத்தோமியா, யூதேயா, கப்பத்தோகியா, பொந்து, ஆசியா, பிரிகியா, பம்பிலியா, இங்க இருக்கிற எல்லா யூதர்களும் அந்த பண்டிகை நாளில் எங்க வரணும்? எருசலேம் பட்டணத்திற்கு வரணும். அங்கு வந்து அனுசரித்து விட்டு மீண்டும் எங்க போயிடுவாங்க? தன் ஊர்களுக்கே போயிடுவாங்க. ஆனால் நடைபெற்ற விஷயம் என்ன தெரியுமா? பண்டிகை அனுசரிக்க வந்த யூதர்கள் ரட்சிக்கப்பட்டு எங்க சேர்க்கப்பட்டார்கள்? எருசலேம் சபையில் சேர்க்கப்பட்டார்கள். மீண்டும் தன் நாட்டுக்கு திரும்பி போகவே கிடையாது. அந்த 3000 பேரும் என்னென்ன வேலை செஞ்சிருப்பாங்க? 3000 பேர் யூதர்கள்
அவங்களுக்கு ஆசைகள் இருந்திருக்கும், நிலம் இருந்திருக்கும், வீடு இருந்திருக்கும், எல்லாமே இருந்திருக்கும் தன் நாட்டில், தன் ஊரில். அதெல்லாம் விட்டுட்டு பண்டிகை கொண்டாட வந்த அந்த யூதர்கள் ரட்சிக்கப்பட்டு சபையில் இணைக்கப்பட்டு அங்கேயே வாழ்ந்தார்கள். மீண்டும் ஊருக்கெல்லாம் திரும்பி போகவே கிடையாது. எனவேதான் அங்கிருக்கிற ஏற்கனவே இருந்த விசுவாசிகள் ஐயோ இவங்கெல்லாம் விட்டு வந்துட்டாங்களேன்னு சொல்லி அவருடைய தேவைகளை சந்திப்பதற்கு தங்கள் ஆஸ்திகளை விற்று அவர்களுக்கு உதவி செய்தார்கள். எந்த அளவுக்கு சபையை நேசித்திருந்தார்கள் என்றால் தங்கள் ஜனத்தையும் நாட்டையும் ஊரையும் அந்தஸ்தையும் விட்டு சபையோடு இணைந்து கடவுளை எருசலேமிலே ஆராதித்திருப்பார்கள். சேர்த்து கொள்ளப்பட்டார்கள். யார் சேர்த்து கொண்டது? பேதுருவா சேர்த்து கொண்டார்? பேதுரு சேர்த்து கொண்டார்? அல்லது அவர்களாகவே நாங்கள் சேர்த்துக் கொள்கிறோம் என்று சொன்னார்களா? யார் சேர்த்து கொண்டது? 47ஆம் வசனம். 47ஆம் வசனம் பாருங்கள். தேவனை துதித்து ஜனங்கள் எல்லாரிடத்திலும் தயவு பெற்றிருந்தார்கள். ரட்சிக்கப்படுகிறவர்களை யார் சேர்த்து கொண்டது? கர்த்தர் அனுதினமும் சபையிலே சேர்த்து கொண்டார். தேவன் மட்டும்தான் சேர்க்க முடியும். கர்த்தர் என்பது இயேசு கிறிஸ்து. இயேசு கிறிஸ்து அவர் சபையிலே சேர்த்து கொண்டார். யாருமே சேர்த்து கொள்ள முடியாது. ஏன் அவர் சேர்த்து கொண்டார்? சபைக்கு தலைவர் யார்? இயேசு கிறிஸ்து. அவருக்கு தெரியும் யாடு எது என்பது இயேசு கிறிஸ்துவுக்கு தெரியும். அந்த ஆடு எங்கே போனாலும் பின்னாடியே போய் துரத்தி பிடிச்சி அடித்து சிச்சித்து கொண்டாந்து தொழுவத்தில் வச்சிருவார். தன்னுடைய ஆடு, ஒரு ஆடு கூட கெட்டு போவதை கிறிஸ்து விரும்ப மாட்டார். அந்த ஆடு எங்கே போனாலும் அந்த ஆடு நிச்சயமாக தொழுவத்துக்கு வந்து சேரும். காரணம் என்ன தெரியுமா? அந்த ஆட்டுக்காக கிறிஸ்து ரத்தம் செஞ்சிருக்கிறார். இவர்கள் அனைவரும் உள்ளூர் சபையில் இணைக்கப்பட்டார்கள். ஒருவேளை நல்லா கவனிங்க, சபை ஏன் அவசியம் என்பதை நான் பேசிட்டு இருக்கேன். சபை கூடுதல் ஏன் அவசியம்? ஏன் அவசியம் சொன்னால் தேவன் ரட்சிப்பில் சபையை ரட்சித்திருக்கிறார். ஏன் அவசியம் என்றால் கிறிஸ்து அதை பிரசங்கித்திருக்கிறார். ஏன் சபை கூடுதல் அவசியம் என்றால் முழு புதிய ஏற்பாடும் அதை போதிக்கிறது. ஏன் சபை அவசியம் என்றால் உள்ளூர் சபை மட்டுமே சத்தியத்தை உங்களுக்கு போதிக்கிறது. உள்ளூர் சபை மட்டும்தான், லோக்கல் சர்ச் மட்டும்தான் உங்களுக்கு சத்தியத்தை போதிக்கும். 1 தீமோத்தேயு 3:15 சொல்கிறது, அந்த வீடு ஜீவனுள்ள தேவனுடைய சபையால் சத்தியத்திற்கு தூணும் ஆதாரமாக இருக்கிறது. ஒரு விசுவாசி சத்தியத்தை அறிந்து கொள்ள வேண்டும் என்றால் எங்க முதல்ல இருக்கணும்? உள்ளூர் சபை ஆராதனையிலே பங்கு பெறணும். ஒருவேளை நல்லா கவனிங்க, இந்த கொரிந்தி நிருபத்தை பவுல் எழுதும் பொழுது அல்லது எபேசு, பிலிப்பிய நிருபம் அந்தந்த சபையிலே வாசிக்கப்படும் பொழுது அந்த வாசிக்கப்படும் அந்த நாளில் அங்கில்லாத விசுவாசிகள் அதை எப்படி அறிந்திருப்பார்கள்? ஃபார் எக்ஸாம்பிள், பிலிப்பு நிருபத்தை பிலிப்பு சபையில் வாசிக்கப்படுதுன்னு சொன்னால் அந்த வாசிக்கப்பட்ட நிருபம் யாருக்கு மட்டும்தான் புரியும்? அங்கிருக்கிற விசுவாசிகள் மட்டும்தான் புரியும். அந்த நாளில் வெளியிருக்கிற விசுவாசிகள் ஒருபோதும் புரியாது. நேற்று நம்ம கான்ஃபரன்ஸ் நடத்தணும். 2 மிக தெளிவான செய்தி பிரசங்கிக்கப்பட்டது. அது யாருக்கு தெரியும்? யாருக்கு புரியும்? நேற்று யாருங்க வந்திருக்கிறார்கள் அவர்கள் மட்டும்தான் புரியும். நேற்று வராத நபர்களுக்கு நேற்று பிரசங்கித்த வார்த்தைகள் ஒருபோதும் புரியாது. எனவே உள்ளூர் சபை மட்டும்தான் சத்தியத்தை உங்களுக்கு பிரசங்கிக்கும். சத்தியத்தையும் அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். சபைக்கு வெளியிருப்பீர்கள் என்றால் உங்களை விடுதலையாக்க முடியாது. சத்தியத்தை அறிய வேண்டும். அந்த சத்தியத்தை சபை பிரசங்கிக்கிறது. எனவே ஒவ்வொரு விசுவாசியும் சபை கூடுதலிலே பங்கு பெற வேண்டும். அது மட்டுமல்ல, சபை கூடுதல் ஏன் அவசியம் என்றால் தேவனை ஆராதிப்பதற்கு. தனிநபர் கடவுளை ஒருபோதும் ஆராதிக்க முடியாது. தனிநபர் தனிப்பட்ட வாழ்க்கையில தனி ஜபத்தில் கடவுளை ஆராதிக்கலாம், அல்லது குடும்பமாக சேர்ந்து காலையும் மாலையும் ஃபேமிலி ப்ரேயர் பண்ணும்போது கடவுளை ஆராதிக்கலாம். ஆனால் சபை ஆராதனை அது வேற்றுமையானது. சபை வேற ஆராதனை அது உயர்ந்தது. சபை ஆராதனை தனி ஆராதனை காட்டிலும், குடும்ப ஆராதனை காட்டிலும் சபை ஆராதனை மேன்மையானது. சபை ஆராதனைக்கு ரீப்ளேஸ்மெண்ட்டா எதுவுமே நம்ம வைக்கவே முடியாது. சபை ஆராதனைக்கு ரீப்ளேஸ்மெண்ட்டா எதுவுமே வைக்க முடியாது. ஆன்லைன் மீட்டிங் இட்ஸ் நாட் ரீப்ளேஸ்மெண்ட் டு சர்ச் கேதரிங். ஆன்லைனில் ஞாயிற்றுக்கிழமை சர்ச்சுக்கு போகாமல் செல்லில் நான் செய்தியை கேட்குறேன்னு சொல்லி அது ஆராதனை கிடையாது. அல்லது சர்ச்சுக்கு போகாமல் வீட்டில் முட்டி போட்டு 1 மணி நேரம் ஜெபம் பண்ணி வேதம் வாசிப்பது அது ஆராதனை கிடையாது, சரியா? அல்லது குடும்பமாக சேர்ந்து வீட்டில் கூடி ஆராதிப்பது ஞாயிற்றுக்கிழமை அது ஆராதனை கிடையாது. வேதம் ரொம்ப தெளிவாக ரொம்ப கிளியராக சொல்லுது, விசுவாசி தேவனை ஆராதிப்பதற்கு சபையோடு இணைந்து ஆராதிக்க வேண்டும். சங்கீதம் 95ஆம் சங்கீதம் 95ஆம் சங்கீதம்
6ஆம் வசனம் 7ஆம் வசனம். ஏன் கடவுளை ஆராதிக்கணும்? நம்மை உண்டாக்கின கர்த்தருக்கு முன்பாக யார் பணிந்து? வேதத்தை பாருங்க, யார் பணிந்து? நாம் பணிந்து. நாம் என்றால் யாரை குறிக்கிறது? திருச்சபை. நாம் பணிந்து. நான் பணிகிறேன், நீ அங்கே பணிந்து கொள்ளுப்பா, நீ உங்கள் வீட்டில் பணிந்து கொள்ளலாம் அங்கே சொல்ல கிடையாது. நாம் பணிந்து. வாருங்கள். 1ஆம் வசனம் பாருங்களேன், ரொம்ப ஒரு மேன்மையான வசனம். கர்த்தரை கம்பீரமாய் பாடி நம்முடைய ரட்சணிய கண்மணியை சங்கீர்த்தனம் பண்ண கடவோம். வாருங்கள், வாருங்கள். அதை தான் சொல்லிட்டே இருக்கிறோம். வாருங்கள், கம் கம், வாருங்கள். தனிமையாக நீங்கள் ஆராதிக்க முடியாது. தனிமையாக ஆராதிச்சிங்கன்னு சொன்னால் நீங்கள் தனியாக 3 பாட்டு வீட்டில் பாடுவீங்களா? நான் தனியாக ஆராதிச்சுக்கிறேன் சண்டே, அல்லது குடும்பம் ஆராதிச்சுக்கிறோம். கேள்வி, 3 பாட்டு பாடுவீங்களா? பாவரிக்க ஜெபம் பண்ணுவீங்களா? காணிக்கையை இந்த மாதிரி ப்ராப்பராக கொண்டு போய் வீட்டில் நீங்கள் கொடுப்பீங்களா? வீட்டில் ஆராதிக்கும் பொழுது சங்கீதம் வாசிக்கப்படுமா? சங்கீதம் விளக்கப்படுத்தப்படுமா? அறிவிப்பு அனௌன்ஸ்மெண்ட்டு உங்கள் வீட்டில் நீங்கள் பண்ணுவீங்களா? 1 மணி நேரம் வேத வியாக்கியான சத்தியமுள்ள பிரசங்கம் உங்கள் வீட்டில் உங்களால் கேட்க முடியுமா? மிக முக்கியமானது, ஆசீர்வாதம் ரொம்ப முக்கியமானது. பிரசங்கத்தை கேட்டு வீட்டுக்கு போகும் பொழுது இங்கிருந்து சொல்லப்படுகிற ஆசீர்வாதம் அது போதகருடைய ஆசீர்வாதம் கிடையாது, கிறிஸ்துவனுடைய ஆசீர்வாதம். அது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஒவ்வொரு விசுவாசிக்குமான உரிமை என்னன்னு சொன்னால், தேவன்கிற சபையை ஆசீர்வதிக்கிறார். எப்பொழுது ஆசீர்வதிக்கிறார்? என்னை துதிச்சு பாடின, உன் பாவத்தை அறிக்கை செஞ்ச, உன் காணிக்கையை கொடுத்த, என் பிரசங்கத்தை கேட்ட, உனக்கு சமாதானம் உண்டாக்குறது, திரியேகத்தை உன்னோட கூட இருப்பாராக, அடுத்த முழு வாரமும் கடவுள் உன்னோடு கூட இருப்பாராக என்ற ஆசீர்வாதம் எங்கே தான் கொடுக்கப்படும்? தனிநபர் ஆராதனையில் கிடையாது, ஃபேமிலி ப்ரேயரில் கிடையாது, சபை கூடுதல், சர்ச்சு கேதரிங். அதனால் சர்ச்சு சபை கூடுதலுக்கான ரீப்ளேஸ்மெண்ட்டு உலகத்தில் வேறு ஒன்றுமே கிடையாது. சபை கூடுதல் அப்படின்னு சொன்னால் சபை கூடுதல் மட்டும்தான், வேறு யாருமே கிடையாது, எதுவுமே கிடையாது. ஆராதித்தல் சபை கூடுதலை குறிக்கிறது. ஆதி சபை ஒன்றாக கூடி தேவனை அனுதினமும் துதித்தது, தேவனை ஆராதித்தது. கர்த்தருடைய நாள் அது ஒவ்வொரு விசுவாசிக்கும் மிக மன மகிழ்ச்சியான நாள். மனசாட்சியோடு சொல்லுங்கள், இன்றைக்கி எத்தனை பேர் காலையில் எழுந்த உடனே, இன்றைக்கி ஞாயிற்றுக்கிழமை சொன்ன உடனே உள்ளுக்குள்ளே ஒரு மகிழ்ச்சி வரும், ஒரு ஃப்ரெஷ் ப்ரீத்திங் வரும். இன்றைக்கி ஞாயிற்றுக்கிழமை சர்ச்சுக்கு போகணும், நான் கடவுளை பார்க்க போகிறேன், கடவுளுடைய வார்த்தை பேசப்பட போகுது, அங்கே நான் மட்டும் போல என் சகோதரரை பார்க்க போகிறேன், என் சக விசுவாசிகளாகிய குடும்பத்தை நான் பார்க்க போகிறேன், அவங்களோடு சேர்ந்து நான் கடவுளை ஆராதிக்க போகிறேன், கடவுளுடைய வார்த்தை கேட்டு அவருடைய ஐக்கியப்பட போகிறேன், என் ஆத்துமாவுக்கான பலன் அங்கே கிடைக்க போகுதுன்னு சொல்லி எத்தனை பேர் காலையில் சந்தோஷத்தோடு ஜெபித்து இருக்கிறீங்க? உண்மை சொல்லுங்கள், எத்தனை பேர் இங்கே இன்றைக்கி பிரசங்கம் பண்ண போகிற எங்களுக்காக ஜெபம் பண்ணி? எத்தனை பேர் ஆண்டவரே நாங்கள் 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 தூங்காதபடிக்கு சரியாக கேட்கணும், எங்களுக்கு விழிப்பை கூடுதுன்னு எத்தனை பேர் ஜெபம் பண்ணி? ஆண்டவரே சபை மக்கள் எல்லாம் மனம் திரும்பணும், என் சபை மக்கள் எல்லாம் தெய்வ பயத்தோடு கிறிஸ்துவ அதிகமாக நேசிக்கணும்னு சொல்லி எத்தனை பேர் ஜெபம் பண்ணி? அப்படி ஜெபம் பண்ணிங்கன்னு சொன்னால் சபை கூடுதலுடைய மேன்மையும் ஆராதனையும் உங்களுக்கு கடவுள் கற்பித்து இருக்கிறார் என்று அர்த்தம். அப்படி இல்லைன்னு சொன்னால் ஆராதனை என்ன என்பதை இன்னும் உங்களுக்கு தெரியலன்னு சொல்லி அர்த்தம். சரியா? சபை கூடுதல் வெறுமனே, சபை கூடுதல் ஏன் அவசியம்? வெறுமனே ரட்சிப்பில் தேவன் நம்மை சபையை தெரிந்து கொண்டார் என்பதற்காக மாத்திரமல்ல, கிறிஸ்து பிரசங்கித்தார் என்பதற்காக மாத்திரமல்ல, முழு புதிய ஏற்பாட்டு நிருபங்களும் அதை பேசுகிறது என்பதற்காக மாத்திரமல்ல, சபை கூடுதல் சத்தியத்தை பிரசங்கிக்கும் என்பதற்காக மாத்திரமல்ல, சபை கூடுதல் ஆராதிப்பதற்கான இடம் என்பதற்காக மாத்திரமல்ல, சபை கூடுதல் ஏன் அவசியம் என்றால் சக விசுவாசிகளை நேசிப்பதற்கு சபை கூடுதல் ரொம்ப அவசியம். 24ஆம் வசனம் வாசி. எபிரேயர் 10ஆம் அதிகாரம் 24ஆம் வசனம். மேலும் அன்புக்கும் நற்கிரியைகளுக்கும் நாம் ஏவப்படும்படி ஒருவரை ஒருவர் கவனித்து. என்ன சொல்றார்? ஏன் சபை கூடுதல் அவசியம்? அன்புக்கும் நற்கிரியைகளுக்கும் ஏவப்படும்படி. இந்த அன்பு எங்க கிடைக்கும்? ஒரு விசுவாசிக்கான மெய்யான அன்பு எங்க கிடைக்கும்ன்றீங்க? உலகத்தான் ஒருபோது கொடுக்க முடியாது. உலகத்தான் ஒரு விசுவாசியை முழு மனதோடு நேசிக்க, இருதயபூர்வமாக நேசிக்க முடியாது. ஏன் அன்பு அவசியம்? ஏன்னா விசுவாசி போராட்டங்கள் மத்தியிலே காணப்படுறான். விசுவாசிக்கு ஏதோ ஒரு பிரச்சனை, சக விசுவாசிக்கு ஏதோ ஒரு பிரச்சனை, ஒருவேளை வியாதியாக இருக்கலாம், அல்லது மனதளவில் பாதிக்கப்பட்டிருக்கலாம், அல்லது பர்சனல் பாவத்தோடு, துணிகரமான பாவத்தோடு கூட போராடலாம். அவனுக்கு அன்பு அவசியம். அந்த அன்பு எங்கே கிடைக்கும்? சபையில். இங்கிருந்து வேதம் பிரசங்கிக்கப்படும் பொழுது ஒரு விசுவாசியை கடவுள் எந்த அளவுக்கு நேசிக்கிறார் என்பதை பிரசங்கிக்கும் பொழுது அந்த அன்பு உண்டாகிறது.
எப்போ நம்ம சக விசுவாசியை நேசிக்க முடியும் தெரியுமா? என்னை கிறிஸ்து எப்படி நேசித்தார் என்பதை அறிந்தால் மட்டும்தான் என்ன செய்ய முடியும்? சக விசுவாசியை நேசிக்க முடியும். என்ன கிறிஸ்து எப்படி நேசித்தார்? அவளை எப்படி நேசித்தார்? தன் ஜீவனை கொடுத்து நேசித்தார் இல்லை? அதை உணர்ந்தால் மட்டும்தான் சபையை நேசிக்க முடியும். சபை கூடுதலை நம்ம நேசிக்க முடியும். கிறிஸ்துவை நேசிக்காம, கிறிஸ்துவோடைய அன்பை புரிந்து கொள்ளாம சக விசுவாசியை நாம் நேசிக்க முடியாது, அன்பு கூற முடியாது. 1 யோவான் 4 அதிகாரம் 10 வசனம். 1 யோவான் 4 அதிகாரம் 10 வசனம். நாம் தேவனிடத்தில் அன்பு கூர்ந்தனால் அல்ல, அவர் நம்மிடத்தில் அன்பு கூர்ந்து நம்முடைய பாவங்களை நிவர்த்தி செய்கிற கிருபாதார பலியாக தம்முடைய குமாரனை அனுப்பினதினாலே அன்பு உண்டாயிருக்கிறது. அந்த அன்பு வெளிப்படுத்தப்பட்ட இடம் திருச்சபை. திருச்சபை. சக விசுவாசியை நேசிப்பதனுடைய அர்த்தம் என்ன? எப்படி நேசிக்கிறது சக விசுவாசியை? சகோதரனை எப்படி நேசிப்பது? நேசிப்பது என்றால், அன்பு கூறுவது என்றால் சக விசுவாசிக்கு புத்தி சொல்வது. அதான் சொல்றார், புத்தி சொல்ல கடவோம். எக்ஸாட் தேம், புத்தி சொல்ல கடவோம். உன் சகோதரன் விலகி போறான்னு சொன்னா கூப்பிட்டு சொல்லு, என்னுடைய சகோதரன், அவனுடைய திருச்சபை அங்கத்தினர், அவனுடைய சக விசுவாசி, அவனை வான் பண்ணதற்கான எல்லா உரிமையும் உனக்கு உண்டு. சபையில ஒரு விசுவாசி பலவீனமா பாவத்தோடு கூட இருக்கிறான், கடவுளை விட்டு விலகி இருக்கிறான்னு சொன்னா உலகத்திலேருந்து ஒருத்தன் வந்து அங்கே அவனை கண்டித்து உணர்த்த முடியாது. ரோட்டில் போகிறவன் வந்து நீ இப்படி பண்ணாதப்பா ஒழுங்கான்னு சொல்ல முடியாது. யார் சொல்ல முடியும் தெரியுமா? சபைக்குள்ள இருக்கிற போதகரும் விசுவாசி மட்டும்தான் சிக்ஷிக்க முடியும், கண்டிக்க முடியும். புத்தி சொல்லுங்கள், அவர்களுக்காக ஜெபியுங்கள், ஜெபம் பண்ணுங்கள், அவர்களுக்கு உபதேசம் பண்ணுங்கள், அவர்களுக்கு அவர்கள் பாவத்தை கொடுத்து பேசுங்கள். கிளியராக ஒருத்தரை நீங்கள் அதிகமாக நேசிப்பீங்கன்னு சொன்னால் என்ன தரமாக செய்வீங்க? அவங்க பாவத்தை குறித்து டைரெக்டாக டெலிவரேட்டாக இப்படி பண்ணாதப்பா, இது தப்பு, இது பாவம், இது கடவுள் வெறுக்கிறார், இது வேதத்துக்கு விரோதமானது சொல்லுங்கள். அது அன்புக்கு சமமானது. ஓ இவன் என்ன குற்றம் சாட்டுறான் நினச்சிட்டு போட்டு அதை பற்றி பிரச்சனை கிடையாது. வேதம் தெளிவாக சொல்லுது, புத்தி சொல்லுங்கள், புத்தி சொல்லுங்கள். அடுத்து கீழே பார்க்கும் பொழுது, நாளானது எவ்வளவு சமீபமாக இருக்கிறதை பார்க்கிறீர்களோ அவ்வளவு அதிகமாக புத்தி சொல்ல வேண்டும். சக விசுவாசி வேதபூர்வமாக புத்தி சொல்லும் போது ஏற்றுக்கொள்ளுங்கள். அதை சக விசுவாசியை மதிக்க பாருங்கள், சக விசுவாசியை நேசியுங்கள். நீங்கள் எத்தனை விசுவாசிகள் சக விசுவாசியை பார்த்து விஷ் பண்ணுறீங்க? சர்ச்சுக்கு வரும்போது குட் மார்னிங் சொல்கிறீங்களா, அல்லது பிரைஸ் லார்ட் சொல்கிறீங்களா, அல்லது பார்த்து சிரித்த முகத்தோடு எப்படி இருக்கீங்க, நல்லா இருக்கீங்கன்னு சொல்லி விசாரிக்கிறீங்களா? சில பேர் சர்ச்சுக்கு வரீங்க, முடிஞ்ச உடனே அப்படியே அமைதியாக வெளியே போயிடுறீங்க, தனிமையாக இருக்கிறீங்க. அது ஆராதனை கிடையாது. சக விசுவாசியை பார்த்து பேசுங்க, விஷ் பண்ணுங்க, விசாரிங்க, கலந்து பேசுங்க, சிரித்து பேசுங்க. அதுதான் ஆராதனை, அதுதான் சபை கூடுதல், அதுதான் தேவன் நம்ம ஏற்படுத்தி வைத்திருக்கிறார். அதுதான் அங்கே ஆசிரியர் சொல்கிறார், சபை கூடுதலை விட்டுறாதீங்க. ஏன் தெரியுமா? எபிரேய விசுவாசிகள், நீங்கள் பலவிதமான பிரச்சனைகளுக்குள்ளாக போகிறீங்க. உங்களுக்கான அன்பிற்கான இடம் திருச்சபை. அந்த சபை உங்கள் பாவத்தை குறித்து கண்டித்து உணர்த்துகிறது. அந்த சபை நீங்கள் பலவீனப்படும் பொழுது பலப்படுத்துகிறது. அந்த சபை நீங்கள் வேதத்தை விட்டு விலகும் பொழுது சிக்ஷிக்கிறது. அந்த சபை நீங்கள் வியாதியாக இருக்கும் பொழுது உங்கள் வியாதிகளுக்காக ஜெபிக்கிறது. அந்த சபை நீங்கள் போராடும் பொழுது உங்களுக்கு தோள் கொடுக்கிறது, உங்களுக்கு உதவி செய்கிறது, உங்களுக்கு ஆலோசனை கொடுக்கிறது. அதற்காக தான் தேவன் போதகரையும் சபை விசுவாசிகளும் வைத்திருக்கிறார். இதுதான் திருச்சபை, இதுதாங்க திருச்சபை. இதை விட வேறொரு திருச்சபைலாம் கிடையாது. இன்றைக்கி பெரிய சர்ச்சில் 1000 பேர் வருவாங்க, 500 பேர் வருவாங்க. பக்கத்தில் இருக்கிற ஒரு மனிதனுடைய நிலையை குறித்து அவங்களுக்கு தெரியாது. என்னோட கூட சேர்ந்து யார் ஆராதிக்கிறான்னு சொல்லி அவங்க பேர் கூட தெரியாது. அவங்க வருவாங்க, நான் கடவுளை ஆராதிக்கிறேன், அவ்வளோதான், அதிருப்தியாக வீட்டுக்கு போகிறேன். நான் சர்ச்சுக்கு போகிறதெல்லாம் கடவுளை ஆராதிப்பதற்கு மட்டும்தான். நான் போகிறேன்னா வசனத்தை கேட்குறேன்னா வீட்டுக்கு வந்துகிட்டே இருக்கிறேன். அது ஆராதனை கிடையாது. சபை கிறிஸ்துடைய சரீரம். ஒரு அவயம் இன்னொரு அவயத்தோடு இணைந்து, ஒரு கை இன்னொரு கையோடு இணைந்து கடவுளை ஆராதிக்க வேண்டும். இதுதான் சபை கூடுதலுடைய அவசியம். இரண்டாவது, சபை கூடுதலை சிலர் ஏன் விட்டு விடுகிறார்கள்? சபை கூடுதலை சிலர் விட்டு விடுவதற்கான காரணம் என்ன? எபிரேயர் 10 அதிகாரம். சபை கூடி வருதலை சிலர் விட்டு விடுகிறது போல நாமும் விட்டு விடாமல். இந்த சிலர் என்ற வார்த்தை யாரை குறிக்கிறது? நாமும் என்ற வார்த்தை யாரை குறிக்கிறது? சபை கூடி வருதலை சிலர் விட்டு விடுகிறார்கள். சிலர் யார்? இந்த சிலர் அவை விசுவாசிகள். ஆங்கிலத்தில் அப்போஸ்டேட்ஸ்னா விசுவாச துரோகிகள் என்று அர்த்தம்.
யூதாஸ் காரியோத்தை போல, அனனியா சப்பீராளை போல சபைக்கு உணர்ச்சி வசப்பட்டு வருவாங்க. ஆனால் திடீர்னு ஒரு பிரச்சனை வந்த உடனே எங்கே இருக்கிறாங்கன்னு சொல்லியே தெரியாது. அவங்கள போல இருக்காதீங்க. சிலர் விட்டு விடுவது போல நீங்கள் விட்டு விடாதீர்கள் அப்படின்றார். நீங்கள் விட்டுறாதீங்கப்பா. அவங்க அவிசுவாசி, நீ விசுவாசி. உனக்காக இயேசு கிறிஸ்து மரித்திருக்கிறா, நீ விட்டுறாத. உன் ஆத்மாவுக்கான தேவை சபை கூடுதல் ரொம்ப இம்பார்ட்டன்ட், உனக்கு அவசியம். ஏன் சிலர் விட்டு விடுகிறார்கள்? காரணம், அவர்கள் கிறிஸ்துவையும் வேதத்தையும் ரட்சிப்பையும் மறந்து போனார்கள். இப்படி 2:4 சொல்றாரு. இப்படி 2:4 இவ்வளவு பெரிதான ரட்சிப்பை குறித்து நீங்கள் கவலையற்றீர்கள் என்றால் தண்டனைக்கு எப்படி தப்பித்துக் கொள்ள முடியும்? ஏன் நிராகரிக்கிறார்கள் சபை கூடுதலை? காரணம், ரட்சிப்புனா என்ன என்பது தெரியல. ரட்சிப்பு எந்த அளவுக்கு மேன்மையான ஒன்று என்பது தெரியல. அடுத்தது 3ஆம் அதிகாரம். எபிரேயர் 3ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். வனாந்திரத்திலே கோபமூட்டின போதும் சோதனை நாளிலும் நடந்தது போல உங்கள் இருதயங்களை கடினப்படுத்தாதிருங்கள். 12ஆம் வசனம். சகோதரரே, ஜீவன் உள்ள தேவனை விட்டு விலகுவதற்கு ஏதுவான அவிசுவாசம் உள்ள பொல்லாத இருதயம் உங்களில் ஒருவனுக்குள்ளும் இராதபடிக்கு என்ன செய்யுங்க? பி கேர்ஃபுல். நீங்கள் எச்சரிக்கையாக இருங்க. ஒருபோதும் கடவுள் விட்டு விலகி போயிடாதீங்க. இங்கே சொல்கிறாரு, ஜீவன் உள்ள தேவன். அப்படி தேவன் யார்? விசுவாசம் இருக்கா உங்களுக்கு? இருக்கா? நான் ஆராதிக்கிற கடவுள் இஸ் லிவிங் காட். அவர் ஜீவன் உள்ள கடவுள், உயிரோடு இருக்கிற கடவுள், இன்னைக்கும் என்னை கவனித்துக் கொண்டே என்னை ஆளுகை செய்து கொண்டே இருக்கிற கடவுள். நான் ஆராதிக்கிற கடவுள் கல் அல்ல, மண் அல்ல, மரம் அல்ல, அது அசைவற்ற ஒரு சிலை கிடையாது. நான் ஆராதிக்கிற கடவுள் ஒட்டுமொத்த உலகத்தையும், எல்லா கோள்களையும், சூரியனையும், பூமியையும் பிடித்து கொண்டிருக்கிற இஸ் லிவிங் காட், ஜீவன் உள்ள கடவுள். அவரை ஆராதிக்க போறேன். இந்த விசுவாசம் உங்களுக்குள்ள இருக்கா? ஜீவன் உள்ள தேவனை விட்டு விலகி போவதற்கான எண்ணம் உங்களுக்குள்ள இருக்கக்கூடாது. ஆனால் எண்ணத்தை கொடுப்பதற்கு பிசாசானமே பல வழியில் உங்களோட கூட வேலை செஞ்சுக்கிட்டே இருப்பான். பிசாசுடைய ஒரே ஒரு என்ன தெரியுமா? ஒரு ஆடை தொழுவத்தை விட்டு பிரிக்கணும். ஏன் தெரியுமா? கூட்டமாக இருந்தால் அது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஒரு ஆடை தொழுவத்தை விட்டு பிரித்தா போதும், ஈஸியாக என்ன செஞ்சிடலாம்? ஆட்டை சாகடிச்சிடலாம். பிசாசானமே நிறைய விதங்களில், நிறைய முறைகளில் ஒவ்வொரு ஆட்டையும் அட்டாக் பண்ணுவது ரெடியாக இருக்கா. ரொம்ப தந்திரமாக, ரொம்ப கன்னிங்காக ஒவ்வொரு விசுவாசியும் பிசாசானவே பல பிரச்சனைகள் மூலமாக சபையை விட்டு விலகுவதற்கு உந்தி தள்ளி கொண்டே இருப்பான். ஆனால் அங்கே சொல்கிறார், எச்சரிக்கையாயிரு, விலகி போயிடாது. ஏன் விலகி போவா தெரியுமா? கிறிஸ்து உனக்காக மரித்திருக்கிறார். கிறிஸ்து சபைக்கு தலைவராக இருக்கிறார். விலகி போயிடாது. அடுத்து சொல்கிறாரு 12ஆம் வசனம், 10ஆம் வசனம். ஆதலால் நான் அந்த சந்ததியை அரோசித்து அவர்கள் எப்பொழுதும் வழிவி போகிற இருதயம் உள்ள ஜனம் என்றும் என்னுடைய வழிகளை அறியாதவர் என்றும் சொல்லி இந்த 3 முறை இருதயத்தை குறித்து பேசுகிறார். 8ஆம் வசனம் கடினமுள்ள இருதயம், 10ஆம் வசனம் வழிவி போகிற இருதயம், 12ஆம் வசனம் அவிசுவாசம் உள்ள பொல்லாத இருதயம். சபை கூடுதலை விட்டு விடுவதற்கான அடிப்படை காரணம் இருதய பிரச்சனை. இருதய கடினம், அவிசுவாசம் உள்ள பொல்லாத இருதயம். கடவுள் எங்கே செய்ய போகிறார்? கடவுள்லாம் இல்லை. வழுவி போகிற இருதயம். வழுவி போகிற இருதயம் சொன்னால் அது ஸ்டேபிளாக இருக்கவே இருக்காது, கலண்டிகிட்டே இருக்கும். அதுபோல் இல்லாதீங்க அப்படின்றார் கடவுள். கிறிஸ்துவை கவனித்து பார்க்காத நிலை. 3ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் சொல்கிறது, கிறிஸ்துவை கவனித்து பாருங்கள். ஏன் இந்த யூத விசுவாசிகள் சபை கூடுதலை விட்டுவிட்டார்கள் என்றால் அவர்கள் கிறிஸ்துவை கவனித்து பார்க்கவில்லை. பாடுகள் மத்தியிலே கிறிஸ்துவை கவனித்து பார்க்கவில்லை. 3ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம், அவர்கள் வேதத்தை அசட்டை செய்தார்கள். நேற்று நாம் தெளிவாக பார்த்தோம்ல, வேதம் யாருடையது, பிரசங்கம் என்ன என்பது தெளிவாக பார்த்தோம். வேதத்தை அசட்டை செய்தார்கள். 8ஆம் வசனம் 9ஆம் வசனம், சபை கூடுதலை விட்டு விடுவதற்கான காரணம் அவர்கள் தேவனுடைய பராமரிப்பை மறந்து போனார்கள். தேவனுடைய பாதுகாப்பை மறந்து இம்மட்டுமா என் வாழ்க்கையில கடவுள் எந்த அளவுக்கு நன்மைகளை செய்திருக்கிறார் என்பதை யோசித்து பார்த்தீங்கன்னு சொன்னா ஒருபோதும் கடவுள் ஆராதிக்க இருக்கவே முடியாது. தாயின் கருவு உண்டான முதல்
நாம் உண்டான முதல் இன்றைக்கு இருக்கிற வரைக்கும் ஒவ்வொரு வருஷமும், ஒவ்வொரு மாதமும், ஒவ்வொரு நாளும், ஒவ்வொரு மணி நேரமும், ஒவ்வொரு மணித்துளியும், ஒவ்வொரு செகண்டும் இறுதிய துடிப்பை பாதுகாத்து கொண்டே இருக்காருல்ல கடவுள். அதை விட என்ன பராமரிப்பு நமக்கு வேணும்? எப்பயாவது நீங்கள் 3 வேளை சாப்பாடு இல்லாமல் இருந்திருக்கிறீங்களா? போட்டுக்க ட்ரெஸ் இல்லாமல் இருந்திருக்கிறோமா? உள்ள கையில் காசு இல்லாமல் இருந்திருக்கலாம், ஆனால் சாப்பாடு இல்லாமல் இருந்திருக்கிறோமா? தேவன் போஷித்து கொண்டே இருக்கிறார். தேவன் நம்மை போஷித்து கொண்டே இருக்கிறார். வியாதியின் மத்தியில் எத்தனை முறை நம்மளுக்கு காய்ச்சல் வந்திருக்கும். காய்ச்சல் வந்த ஒவ்வொரு முறையும் நம்ம படுக்கையோடு இருந்திருந்தோம்னா என்ன நடந்திருக்கும்? ரெக்கவரி ஆகாமல் இருந்ததுன்னு சொன்னால் என்ன நடந்திருக்கும்? காய்ச்சல் வரும்போது பெட்டில் படுக்கிற நாம மீண்டும் எழுந்திருக்காமல் இருந்ததுன்னா என்ன நடந்திருக்கும்? ஆனால் டேப்லெட் கொடுத்து ஹாஸ்பிட்டலுக்கு கூப்பிட்டு போய் ஊசியை போட்டு ட்ரீட்மெண்ட் பண்ணி நம்மளை கடவுள் பராமரிக்கிறாருல்ல, போஷிக்கிறாருல்ல, வண்டியில் போகும்போது வரும்போது பாதுகாக்கிறாருல்ல, கொரோனா டைமில் நம்மளை பாதுகாத்தாருல்ல. இந்த பராமரிப்பு நினச்சி பார்த்தீங்கன்னு சொன்னால் எப்படி நீங்கள் கடவுளை விட்டு பின்வாங்கி போக முடியும்? எப்படி கடவுளை ஆராதிக்காமல் சபை கூடுதல் நிராகரிக்க முடியும்? ஒருபோதும் முடியாதுல்ல. பாவத்தின் மஞ்சனையில் அகப்படுதல், சபை கூடுதலை விட்டு ஒரு ஆத்மா வெளியே போகுதுன்னு சொன்னால் அடுத்த காரியம் ஏதோ துணிகரமான ரகசிய பாவத்தில் அவர்கள் மாட்டிக்கொண்டிருக்கிறார்கள் என்று அர்த்தம். தேவன் மீது அன்பில்லை, சுயத்தை சார்ந்து கொள்ளுதல், ஆவிக்குரிய பெருமை, திருச்சபை யாருடையது என்பதை மறந்து போதல், மிகப்பெரிய ரட்சிப்பை மறந்து போதல், சபைக்கு வெளியே உள்ள ஆபத்துகளை மறந்து போதல், அதுதான் மிக முக்கியமான காரியம். சர்ச்சுக்கு வெளியே உள்ள ஆபத்துகள் என்ன என்பதை மறக்காமல் இருக்கணும். சபைக்குள்ள இருக்கும்போது மட்டும்தான் பாதுகாப்பு. ஏன் தெரியுமா? பேதுரு சொல்றார், கெட்சிக்கிற சிங்கத்தை போல எவனை விழுங்கலாம் என்று வகை தேடி சுற்றி திரிந்து கொண்டிருக்கிறார். யாரு? பிசாசானவன். ஒரு சிங்கம் 1 மாதம் பசியாக இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு சிங்கம் 1 மாதம் பசியாக இருக்கு, காட்டில் அலையுது, எந்த இறையுமே மாட்டல. ஒரு சின்ன ஆட்டுக்குட்டி கண்ணில் படுது, சிங்கத்துடைய கண்ணில் படுது. பசி வெறியோடு அந்த கண்ணில் மாட்ட ஆட்டுக்குட்டி அந்த சிங்கம் எப்படி சாப்பிடும்? ஸோ பொறுமையாக உட்காந்து விளையாடி கொன்று அதுக்கப்புறம் கட் பண்ணி சாப்பிடுமா? அடிக்கிற ஒரு அடியில் சதைகள் பிச்சுட்டு போய் கொடூரமான அளவில் அந்த சிங்கம் சாப்பிடும். அதே போல் தான் பிசாசானமே. அந்த ஆடு மந்தைக்கு உள்ளே இருக்கிற வரைக்கும் மெய்ப்பனதை பாதுகாத்து கொண்டே இருக்கிறார். கிறிஸ்து பாதுகாக்கிறார், போதகர் அதை பாதுகாக்கிறார். அந்த ஆடு துணிகரமாக கையை மீறி வெளியே போச்சுன்னு சொன்னால் சாப்டர் க்ளோஸ். ஆபத்து, பயங்கரமான ஆபத்து. இன்னும் ரொம்ப துக்ககரமான காரியம் என்னன்னு சொன்னால், சபைக்கு வெளியே உள்ள மக்கள், கடவுளை ஆராதிக்காத மக்கள் இந்த நொடி தங்கள் ஆபத்தை உணராமல் இருக்கிறார்கள். அதுதான் ரொம்ப பரிதாபமான காரியம். 3வது காரியம், சபை கூடுதலை நிராகரிப்பதினுடைய ஆபத்துகள். சபை கூடுதலை நிராகரிப்பதினுடைய ஆபத்துகள். இங்கே சொல்கிறார், சபை கூடி வருதலை சிலர் விட்டு விடுகிறது போல நாமும் விட்டு விடாமல் ஒருவருக்கு ஒரு புத்தி சொல்ல கடவோம். ஏன் புத்தி சொல்ல கடவோம்? ஏன் விட்டுவிடக்கூடாது? அடுத்த வார்த்தை, நாளானது சமீபித்து வருகிறதை எவ்வளவாய் பார்க்கிறீர்களோ அவ்வளவாய் புத்தி சொல்ல வேண்டும். எந்த நாள் சமீபித்து வருகிறதை பார்க்கிறோம்? இங்கே 37ஆம் வசனம் பாருங்க. வருகிறவர் இன்னும் கொஞ்ச காலத்தில் வருவார், தாமதம் பண்ணார். ஏன் சபை கூடுதல் ரொம்ப முக்கியம்? ஏன் நம்ம புத்தி சொல்லணும்னு சொன்னால், he is coming, head of the church is coming, king is coming. ராஜா வந்து கொண்டிருக்காருப்பா. இப்படி கேர்லெஸ்ஸாக எப்படி இருக்க முடியும்? சபையின் தலைவர் வந்து கொண்டிருக்கிறார். அவர் டக்குன்னு வந்துடுவார். டக்குன்னு வந்தால் ஒன்றுமே பண்ண முடியாது. நாளானது சமீபித்து வருகிறதை எந்த அளவுக்கு பார்க்கிறீர்களோ அந்த அளவுக்கு புத்தி சொல்ல வேண்டும். கிறிஸ்துடைய வருகை சமீபமாக இருக்கிறது. கிறிஸ்து எப்பொழுது வருவார் என்று யாருக்குமே தெரியாது. நினையாத நேரத்திலே, நினையாத நாளிகையிலே மனுஷகுமாரன் சகல மகிமையோடு வரப்போகிறார். முழு மகிமையோடு வரப்போகிறார். அவர் வந்து நியாயஸ்தலத்தின் மீது அமரும் பொழுது ஆதாம் முதல் கடைசி மனுஷன் வரைக்கும் அனைத்து மனிதரும் அவருக்கு முன்பாக நிற்க வேண்டும், கணக்கு ஒப்புவிப்பதில் நிற்க வேண்டும். 2 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரம் 2 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். ஏனென்றால் சரீரத்தில் அவன் செய்த நன்மைக்காவது தீமைக்காவது தக்க பலனை அடையும்படிக்கு நம்ம எல்லாரும் என்றால் என்ன அர்த்தம்? நம்ம எல்லாரும் கிறிஸ்துவின் நியாயஸ்தலத்திற்கு முன்பாக வெளிப்பட வேண்டும். 11ஆம் வசனம் பாருங்க. ஆகையால் நாங்கள்
கர்த்தருக்கு பயப்படத்தக்கது என்று அறிந்து மனுஷருக்கு புத்தி சொல்லுகிறோம். ஏன் நாங்கள் பிரசங்கிக்கிறோம்? ஏன் புத்தி சொல்லுகிறோம்? ஏன் இந்த அளவுக்கு வைராக்கியத்தோடு நாங்கள் பிரசங்கிக்கிறோம்? ஏன் தெரியுமா? நாம் அனைவரும் ஒரு நாள் கிறிஸ்துவின் நியாயசனத்துக்கு நம்ம நிற்க போகிறோம். அதை உணர்ந்து தான் வைராக்கியத்தோடு பிரசங்கிக்கிறோம். எந்த ஆத்மாவும் அங்கு வெட்கப்பட்டு நரகத்துக்கு போயிடக்கூடாதுன்னு சொல்லி அந்த ஆவலோடு, வெறியோடு, வாஞ்சையோடு பிரசங்கித்து கொண்டிருக்கிறோம். இங்கே இருக்கிற எந்த ஆத்மாவும் கிறிஸ்துவின் நியாயஸ்தானத்தில் நரகத்திற்கு போயிடக்கூடாது. அதுதான் ஒரே ஒரு கோல், வேற ஒன்றுமே கிடையாது. சிந்தித்து பாருங்கள். நியாய தீர்ப்பில் தேவன் நம்மை பார்த்து ஒரு கேள்வி கேட்டார் என்றால், இங்கே இருக்கிற உங்களை பார்த்து, என்னை பார்த்து, ஏன் உன்னை நான் பரலோகத்துக்குள் அனுமதிக்க வேண்டும்? இந்த கேள்வியை கிறிஸ்து உங்களை பார்த்து கேட்டாருன்னா என்ன பதில் சொல்லி? ஒருவேளை எத்தனை நாள் நீ ரட்சிக்கப்பட்டது முதல் என்னை முழு மனதோடு ஆராதித்திருக்கிறார்? இந்த கேள்விக்கு என்ன பதில் சொல்ல முடியும்? நீங்கள் ரட்சிக்கப்பட்ட நாள் முதல், சபையில் இணைக்கப்பட்ட நாள் முதல் எத்தனை வாரம் என்னை முழு மனதோடு ஆராதித்து என் வேதத்திற்கு கீழ்ப்படைந்திருக்கிறீர்கள்? இதுக்கு நம்ம சரியாக பதில் சொல்ல முடியுமா? இல்லையாண்டவை. ஒருவேளை அவர் கேட்டார்னா, நீ உசுரோடு இருக்கும் பொழுதே நீ என்னை ஆராதிக்கல, நீ உசுரோடு இருக்கும் பொழுது சபையோடு சேர்ந்து ஆராதிக்காத நீ நித்தியமாக என்னோடு கூட இருந்து என்னை எப்படி ஆராதிக்க போற? இந்த கேள்விக்கு மனசாட்சியோட பதில் சொல்ல முடியுமா? ஒருபோதும் முடியாது. உங்களால் கிறிஸ்துவின் சபையில் உற்சாகத்தோடு ஆரோக்கியமான சபை அங்கத்தினராக வாழ முடியவில்லை என்றால், உங்கள் பிரச்சனை சபையோடு அல்ல, உங்கள் பிரச்சனை சபைக்கு தலைவராக இருக்கிற கிறிஸ்துவோடு. தலையோடு சரியான ஐக்கியம் இருக்கிற ஒரு விசுவாசி எங்கும் சரியாக ஐக்கியமாக இருப்பான். சரீரத்தோடும் ஐக்கியமாக இருப்பான். தலை பாதி சரீரம் பாதி கிடையாது. கிறிஸ்துவும் சபையும் தலையும் சரீரமுமாக இருக்கிறார்கள். நான் தலையை நேசிப்பேன் என்றால் சபையை நேசிப்பேன், சபை கூடுதலை நேசிப்பேன். மனிதன் தனிமையாக இருப்பது நல்லதல்ல என்று யாரை உண்டாக்கினார்? மனுஷன் தனிமையாக இருப்பது நல்லதல்ல என்று யாரை உண்டாக்கினார்? ஏவாளை உண்டாக்கினார். அதே போல ஒரு விசுவாசி தனிமையாக இருப்பது நல்லதல்ல என்று என்பதற்காக தேவன் திருச்சபை உண்டாக்கியிருக்கிறார். ஒருவேளை கடவுள் ஆதாமை படைத்தது ஏவாளை படைக்கலன்னா என்ன நடந்திருக்கும்? என்னெல்லாம் பாவம் செஞ்சிருப்பான் தெரியுமா? கற்பனை பண்ணி பாரு. ஏவாளோடு உள்ள உறவு எல்லாம் எங்கே தரமாக போயிருக்கும்? மிருகங்களோடு போயிருக்கும். பாவங்கள் அதிகரித்திருக்கும். கடவுள் படைப்பில் எவ்வாறு தீர்மானித்தாரோ அதே போல தான் மனுஷன் தனிமையாக இருப்பது இட்ஸ் நாட் குட், நல்லதல்லன்னு என்ன அர்த்தம்? நல்லதல்லன்னு சொன்னால் அங்கே என்ன இருக்குது? தீமை இருக்குன்னு அர்த்தம். அது தப்பு, அங்கே ஆபத்து இருக்குன்னு அர்த்தம். கிறிஸ்துவன் தனிமையாக இருப்பது, விசுவாசி தனிமையாக இருப்பது நல்லதல்ல. காரணம், தனிமையாக இருப்பது ஆபத்து. கடவுளை ஆராதிக்காமல் இருப்பது ஆபத்து. சபை கூடுதலை விட்டு விடுவது ஆபத்து. தேவன் இன்றைக்கு அழைக்கிறார். 23ஆம் ஆண்டினுடைய ஸ்தோத்திர கூட்டத்தை அனுசரிக்கிற நாம் கடவுள் கற்பிக்கிற காரியம், சபை கூடுதலை விட்டு விடுகிறது போல நீங்கள் விட்டு விடாதிருங்கள். நாளானது சமீபித்து வருகிறது. எவ்வளவாய் பார்க்கிறீர்களோ அவ்வளவாய் புத்தி சொல்லுங்கள். மனம் திரும்பி கிறிஸ்துவை விசுவாசியுங்கள். கர்த்தர் தாமே நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.